ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உமா கார்த்திக் தமிழ் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே சாரா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு ஆடியோ நாவலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேருங்க. கதையை கேட்டுட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்டும் பண்ணிருங்க. சரிங்க, இப்போ எழுத்தாளர் உமா கார்த்திக் அவர்கள் எழுதிய தீராதடி நான் கொண்ட ஏக்கம் என்னங்க, கதையை கேட்க போலாமா? அத்தியாயம் 38. பிரிவோடு விடிந்தது மறுநாள் காலை. தன் பைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு வாசல் தாண்டும் வரை தன்னை மன்னிக்க மாட்டாளா என்று தவம் இருந்தவனை மருந்துக்கு கூட திரும்பி பார்க்கவில்லை பிரதி. மௌனம் மட்டுமே இடைவெளியை நிரப்பி இருக்க, இரவில் இருந்து விழிமுடாமல் அவளுக்காக காத்திருந்தவனுக்கு ஏமாற்றமே மிச்சமாக வழிகொண்ட கண்கள் அவள் விட்டு செல்வதையே வெறித்து பார்க்க மானசீகமாக காதலியிடம் வேண்டுதல் வைத்தான். என்னை விட்டு போக மாட்டேன்னு ஒரு தடவை சொல்லு, போதும், விட்டு போகாத பிரதி, ப்ளீஸ் என்கிட்ட வந்துடுடி. அவளோடு எல்லாமே போனது. நிம்மதி, சந்தோஷம், கோபம், என் காதலி இவள் என்ற கர்வம், அவள் காதல், சொல்லும் போது உண்டாகும் வெக்கம், இப்படி அவன் எல்லா உணர்வுகளையும் பறித்து கொண்டவள் வெறுமையை மட்டும் விட்டு செல்ல வேதனையும் வலியும் ஏமாற்றமும் அவள் காதல் எல்லா தனிமையையும் கொடியேறியது பாரமாய் உடைப்பட்ட நெஞ்சில். பொய் புன்னகை கூட இதழ்கள் மறுக்க நரகமாய் நகர்ந்தது. ஒவ்வொரு நாட்களும் காதலை விட்டு விலகி போனதாள் நாயகனுக்கு. பெங்களூர் பிரதீக்ஷா இல்லம். அருண். என்ன பிரதீக்ஷா மேடம், ஆஃபீஸ்ல இருந்து உங்களை பார்க்க வந்தா உள்ள கூட அலோ பண்ண மாட்டேங்கிறீங்க. வாட்ச்மேன் பக்கத்துல இருக்க சிட் அவுட் ஏரியாவில் உட்கார வைக்கிறீங்க. சினிமால தான் இந்த மாதிரி வீடு எல்லாம் பார்க்க முடியும். கண்கள் மின்ன மாளிகை போன்ற வீட்டை கண்ணால் அளந்து விட்டு வீட்டின் மதிப்பை கணக்கு போட்டு பார்த்து வெளிவெறிய பேச்சை தொடர்ந்தான் அருண். உங்களை மாதிரி உங்கள் வீடும் ரொம்ப அழகா இருக்கா, பார்க்கணும்னு ஆசையா இருக்கு மேடம், வித் யுவர் பர்மிஷன் என்று பணிவாய் அனுமதி கேட்டான் அருண். அவன் சொன்ன இரட்டை அர்த்தம் கொண்ட வார்த்தை புரிய கோபம் தலைக்கேறியது. சீறினாள் பிரதீக்ஷா ஆதிகேசவன். மிஸ்டர் அருண், நீங்க எந்த வேலைக்கு வந்தீங்களோ அந்த வேலையை மட்டும் பார்த்தா போதும். வந்ததுல இருந்து 4 தடவை சொல்லியாச்சு நான் அழகா இருக்கேன்னு. அதுக்கும் நீங்க வந்த வேலைக்கோ என்ன சம்பந்தம்? வெறும் கையெழுத்து வாங்க வீட்டுக்குள்ள எதுக்கு வரணும்? டோன்ட் கிராஸ் யுவர் லிமிட். பிரதி காட்டமாக சொன்னதும் சிரித்துக்கொண்டே சமாளித்து பேசினான். மேடம், உண்மையை தானே சொல்றேன், பொய் சொல்லலையே. நீங்க நிஜமா ரொம்ப அழகு மேடம். இந்த வார்த்தைக்கு மயங்காத பெண்களே இல்லை. அந்த நம்பிக்கையில் அடித்துவிட அழகான பணக்கார பெண்ணிற்கு எத்தனை பேர் வார்த்தைகளில் வளைவிரித்து இருப்பார்கள். அத்தனையும் உதறி கடந்தவள் தானாகவே போய் வலையில் விழுந்து சிக்கிக் கொண்டாள். கோபம் கொண்ட சுறாமீனிடம், என்ன அப்பப்ப புரிந்து கொள்ளாமல் நோகும்படி பேசி கடிக்குமே தவிர இப்படி தேன் உலக பேசி நடிக்காது. அந்த வகையில் காதலனை நினைத்து மெச்சிக்கொண்டாள் பிரதி. கேவலமான பார்வை பார்த்து, அருண், நீங்க ரொம்ப அழகா பேசுறீங்க. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருப்பாங்க தானே, அவங்கள மெயின்டைன் பண்ண நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்கோ. வேலை இருந்தாதான் பண்ணவும் முடியும். இப்படி வசதி? ஒரே கேள்வியில் நடுங்க வைத்து விட்டாள். நான் சிங்கிள் மேடம், நோ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா குடும்பம் இருக்கு மேடம், வேலை ரொம்ப முக்கியம், அதுக்கு எதுவும் உள்ள வச்சிடாதீங்க மேடம். கெஞ்சிக்கு தடினான். ஒவ்வொரு பேப்பர்ஸாக சைன் செய்து கொண்டு திமிரை ஒரு பார்வை பார்த்து, நீங்க எதுக்கு ட்ரை பண்றீங்கன்னு புரியுது, ஆனா என்ன ட்ரை பண்றது சொத்த வேஸ்ட். ஐ எம் கமிட்டட். டாட். போகலாம் நீங்க என்று நிறுத்தி, உங்க ஃபேமிலியோட எப்ப வேணா நீங்க வரலாம் என் வீட்டுக்கு. நாய்கள் அனுமதி இல்லை என்பதை போல தனிநபருக்கு அனுமதி இல்லை என்று அவள் சொல்வதும் புரிந்தது. எழுந்தவன் முகம் இருளாக இதழ்களை மட்டும் பொய்யாக விரித்து தலையசைத்து விடை பெற்றான். காதல் பட்டம் பறக்கும் முன்னே நூல் அருந்த உணர்வு அருணுக்கு. வாடிய முகத்துடன் வெளியே சென்றான். யாராவது ரசனையோடு அவளை பார்த்தால் கூட எரிச்சல் வரும் அளவு அவன் குணம் தொற்றிக்கொள்ள அதிசயம்தான். பிறரிடம் பிரதி காட்டும் கோபம். காதலின் உணர்வுகளின் பரிமாற்றம் மட்டுமல்ல, குணங்களின் பரிமாற்றமும் நடக்கும். அன்று புரிந்து கொண்டது. காதலிக்கு ஏக்கம் வந்தது. தலைவிக்கு தலைவன் ஞாபகங்கள் வதைக்க கங்கையில் போய் மூழ்கினாலும் பாவம்தான் போகுமே தவிர பாலாய் போன நெஞ்சில் வந்த காதல் போகாது. சிதை மூட்டி மூழ்கினாலும் அகம் வந்தவன் முகம் மறையாது. நானா கேட்டா மட்டும்தான் தலை மட்டும் ஆடும். அந்த இரும்பு மனுஷனுக்கு நான் அழகா இருக்கேன்னு நானே சொல்ல கேட்டா அப்படிதான் உண்டு. இவன்லாம் சொல்றான், சொல்ல வேண்டியவன் சொல்ல மாட்டேங்கிறானே. அந்த கண்ணு காதலோட என் கண்ணை மட்டும்தான் பார்க்கும். அருண் மாதிரி வலியிற ஆம்பளைங்களுக்கு முன்னாடி யோ குமார, நீ வேற லெவல்யா. எல்லா நல்ல குணத்தையும் நிறைச்ச கடவுள் இந்த கோபத்தை மட்டும் குறைச்சிருந்தாரு. செமையா இருந்திருக்கோ. இந்நேரம் கல்யாணம் பண்ணி நிம்மதியா வாழ்ந்திருக்கலாம். பெருமூச்சு விட்டுக்கொண்டு ஹனிமன் கூட போயிருப்போம். எங்க அந்த ஆளுக்கு அதெல்லாம் புரிய போகுது. நான் தான் அவர் நினைப்பட புலம்புறேன். ஆனா அங்க ஜாலியா இருப்பாரு. பொறுக்க முடியாமல் அவன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை தொட்டவளுக்கு ஒரே குஷிதான்.
காதலனோ காதல் தோல்வியடைந்ததும் விரக்தியின் வெளிப்பாட்டை சினிமா பாட்டோடு கலந்து சோகம் சொட்ட சொட்ட கண்ணீரில் தொடர்ந்து ஸ்டேட்டஸ் ரயில் வண்டியோட முதல் பாடலை நினைவு வெள்ளம் பெருகி வர நெருப்பனவே சொல்கிறது. படுக்கை விரித்து போட்டேன், அதில் முள்ளாய் அவளின் நினைவு. பாலும் உலகை விரித்தேன், அதில் ஏனோ இன்னும் உயிர். நிழல் உருவில் இணைந்திருக்க, நிஜம் வடிவில் பிரிந்திருக்க, பூத்தாள் மலரும் உதிரும், நெஞ்சில் பூத்தாள் உதிரவில்லை. நிலவும் தேய்ந்து வளரும், அவள் நினைவோ தேய்வதில்லை. காடு தன்னில் பாவி உயிர் வேகும் வரை பாவை உன்னை நினைத்திடுவேன் என்று ஸ்டேட்டஸ் முடிய, கொடுமை என்னவென்றால் இயல்பாக நடந்ததா இல்லை விதியா? இந்த பாடல் இடம்பெற்ற படத்தில் கடைசி வரை நாயகன் நாயகி இருவரும் உயிராய் ஒருவரை ஒருவர் காதலித்து பின்பு பிரிந்து வாழும்போது சேராது. பின்பு கடைசியாக செத்த பிறகும் சேர முடியாமல் ஏக்கத்தோடு இருவரும் இருப்பார்கள், சேராமல் தீராமல். மிகவும் சோகமான பாடல்தான் இவளுக்காய் அவன் வைத்ததால் மிகவும் சந்தோஷமாக கேட்டாள் பிரதி. அவள் வாய் தானே முணுமுணுத்தது. படுக்கை எடுத்து போட்டேன், அதில் முள்ளாய் அவன் நினைவு. அவளுக்காகவே எழுதியது போல சூழ்நிலைக்கு கச்சிதமாக பொருந்தியது இந்த வரிகள். தூக்கம் வராமல் தினமும் படுக்கையில் அவன் நினைவுகள் முள்ளாய் கொத்த கண்ணீரால் தலையணை நினைத்து தூங்க முடியாமல் துடித்தவளுக்கு மட்டுமே இந்த வரியின் ஆழம் புரியும். பவித்ராவுக்கு கால் போட்டாள், நலம் விசாரிக்க. ஹலோ பவி, உங்க மாமா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? ஏன் இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் எல்லாம் வைக்கிறாங்க? ஏதோ நான் ஏமாத்திட்டு போன மாதிரி. கோபமான வார்த்தையை இழித்துக் கொண்டு கேட்டாள் பிரதி. இப்ப நீ கோபமா கேட்கிற மாதிரியா இல்ல சந்தோஷமா கேட்கிற மாதிரி இருக்கு? நான் கோபமா தான் கேட்கிறேன். சோகமா ஏன் ஸ்டேட்டஸ் வைக்கணும்? அது நீங்க எங்க மாமா கிட்ட தானே கேட்கணும். என்கிட்ட எங்க கேக்குறீங்க? போய் மாமா கிட்ட கேட்க வேண்டியது தானே, ஏன் இவ்வளவு சோகமா ஸ்டேட்டஸ் போடுறீங்கன்னு என்று சொல்லி மாமனுக்கு சமாதான புறவானாள் பவி. என்ன பண்றாங்க உங்க மாமா? வெட்டி இழுத்தாள் வார்த்தையில். அவர் ஏதாவது பண்ணிட்டு போகட்டும், அது உனக்கு தேவையாமா? எதுகை மோனையாக பேசுறீங்களோ கிண்டல் அடித்தாள் பிரதி. ஏன் ஸ்டேட்டஸ் பாக்குற நீ அவகிட்ட நேரா பேச முடியாதா உன்னால? சரி வீடியோ கால் வா என்றதும் கால் செய்தவள் விழிகள் பவித்ரா பின்னால் யாரும் மறைந்து நிற்கிறார்களா என்று ஏக்கமாய் பார்வையால் ஒரு ரவுண்ட்ஸ் வர, அவர் இல்ல தேடாத. சரி உன் பாதம் உள்ளங்கை எல்லாத்தையும் காட்டு என்றதும் காட்டியவள் வினவினாள். ஏன் பவி, என் ரேகை எதுவும் பார்த்து ஜோசியம் சொல்ல போறியா? நக்கலாக சிரித்தபடி கேட்டாள் பிரதி. இல்லடி, லவ்ல பிரச்சனை வந்தா பிரிஞ்சா நிறைய பேரு செல்ஃப் ஹர்ட் பண்ணிக்குவாங்களாம். அதான் மேடம் எதுவும் கோடு இல்ல சூடு போட்டிருக்கீங்களோன்னு பாக்குறேன். எப்ப வேணா உன்னை நான் பார்க்க வருவேன். ஒரு சின்ன கீரல் உடம்புல இருந்தாலும் உன் ஆளுக்கு பழுக்க கம்பிய காய்ச்சி வரி வரியா இழுத்துரும பாத்துக்க. அப்படி எதுவும் பண்ணலடி, நீ வேணா ஃபுல்லா செக் பண்ணிக்கோ. கை கால் கழுத்து வரை காயம் இல்லை என்று காட்டியவள் பதறி கேமராவை முகத்துக்கு நேராக வைத்து பேச்சை தொடர, பவித்ராவும் அது இந்த பைத்தியக்காரனை பாத்துக்க நான் இருக்கேன். அங்க தனியா இருந்துகிட்ட ஏதாவது பைத்தியக்காரன் தான் பண்ணுவேன்னு நினைச்ச தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயே, அவ்வளவுதான். அப்படியெல்லாம் எதுவும் பண்ண மாட்ட பவி. இப்படியெல்லாம் பண்ணணும்னு நீ சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கே தெரியுது. ஆமா பவி, நான் கோயட் காலேஜில் படிக்கல, நீ படிச்சதானே. ஒரு பையன் கூடவா உன்னை லவ் பண்ணல? ஏன் இல்ல, ஹே மாமா என்ன லவ் பண்ணுச்சே. இதை ஏண்டா கேட்டோம் என்று உள்ளே பொறாமை தையல் எரிந்தாள் பிரதி. பயப்படாத, நான் லவ் பண்ணல. ஒன்னாவே இருக்கிறதால எல்லாருமே எங்களை லவ்வர்ஸா ஃபிக்ஸ் ஆக்கிட்டாங்க. குரலில் மிக சோகமான மாடுலேஷன் வந்தது. பிரதிக்கு ஏன் இந்த திடீர் அக்கறை? பவித்ராவின் காதல் எஸ்டிடி அறிய பயம்தான் காரணம். முன்னாள் காதலியுடன் அவனை விட்டுவிட்டு கோபத்தில் வந்த நாள் முதல் பொல்லா எண்ணங்கள் வாட்டி வதைக்கிறது கோதை மனதை. காதல் தோல்விக்கு ஆறுதல் சொல்லி தேற்றி மீண்டும் இருவருக்கும் இடையே பற்றி கொண்டாள். என்ன ஆகுமோ என்ற பதைப்பதைப்பு. காதலன் பிரிவை தாண்டி ஏதாவது அசம்பாவிதம் நேரிட்டால் என்ற கேள்வி வேறு. பேயாட்டம் பயமுறுத்தி வச்சு செய்தது பிரதியை. அவர் லவ் அன்சைன் தானே, வேற யாரும் உன்னை ப்ரப்போஸ் பண்ணலையா? யாராவது இருக்கணுமே என்று வேண்டி கேட்டாள் பிரதி. ஒருத்தர் இருந்தான், என்னை ரொம்ப லவ் பண்ணான். தயங்கி தயங்கி கரெக்டா என்கிட்ட லெட்டர் கொடுக்க வரும்போது மாமா கிட்ட வசமா மாட்டிக்கிட்டான் பிரதி. மறுநடி வாங்கினான். பாவம், ரத்த வலிய வலிய இறக்குமே இல்லாம பிரீத் அடிச்சது இப்ப கூட கண்ணிலே நிக்குது. கையில் இருந்த லெட்டர் கூட ரத்தத்துல நனைஞ்சு போச்சு. மாமா அவன்கிட்ட லெட்டரை தர சொல்லியும் தரவே இல்லை. அதை கேட்டு பிரீத் அடிக்க அடிக்க என்ன அவன் பார்த்த பார்வை இருக்கே, அதுல இருந்த காதல் ஒரு மாதிரி உறுத்தி வலிச்சது பிரதி. முதல் தடவை என் மாமா மேல அவ்வளவு வெறுப்பு வந்துச்சு. பிரீத் மிருக மாதிரி நடந்துக்கிறது பிடிக்காம ஒதுங்க ஆரம்பிச்சுட்டேன். சரி அடிச்சுட்டாங்க, அப்புறம் அந்த அண்ணா வந்து உன்கிட்ட பேசலையா? காதல் கதை கேட்க ஆர்வமாக இருந்தாள் பிரதீக்ஷா. அவங்க அம்மா அப்பாவுக்கு பயந்து டிசி வாங்கிட்டு போயிட்டாங்க. பிரீத் திரும்ப இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா உங்க பிள்ளைய உயிரோட பார்க்க முடியாது அப்படின்னு மிரட்டினதும் பயந்து அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டாங்க. லண்டன்னு நினைக்கிறேன்.
பாவம் எங்கேயும் நல்லா இருக்கட்டும். ஆனா பிரதி இனிமே எந்த பொண்ணையும் லவ் பண்ண அவனுக்கு தைரியம் வராது. அந்த அளவுக்கு அடி வாங்கி இருக்கான் என்னால. புருவம் கிழிந்து ரத்தம் வழிய கண்ட முகம் நினைவில் வர நடுங்கியது மனம் நீரில். அவனை பார்ப்பது போல் பிரம்மை தோன்றியது. உயிர் வரை செல்லிட்டு போனது பவித்ராவுக்கு. அப்படின்னா மேடம் அந்த அண்ணாவை லவ் பண்றீங்களோ? நமக்காக ஒரு அப்பாவே அடி வாங்கினா ரொம்ப கஷ்டமா தானே இருக்கோ. ரொம்ப நல்ல பையன் பிரதி. 3 வருஷமா தூணுக்கு பின்னாலே மறைஞ்சு மறைஞ்சு என்னை பாக்குறத நானே நிறைய தடவை பார்த்திருக்கேன். என்கிட்ட பேச முடியாம பயந்து தயங்கி கடைசியா சொல்ல வரும்போது கரெக்டா சிக்கி பிரீத் கையால சதிச்சுட்டான். லெட்டர் கொடுத்ததுக்கு அப்புறமா மாட்டியிருக்கலாம். லெட்டரை படிக்க முடியாத ஆதங்கத்தை பெருமூச்சாக விட்டாள் பவித்ரா. லண்டன் கடற்கரை. வெளிர் பச்சை நிறத்தில் காணப்படும் கடல் நீரில் பாதம் பதித்தவன் சின்ன சின்ன மீன்களின் தொடர் முத்த தாக்குதலில் நெளிந்து கொண்டே பின்னே வர கீழே இருக்கும் பவித்ராவின் மீது விழாமல் லாபகமாக விலகி நின்றான். பவித்ரா எப்படி லண்டனுக்கு போனா? குழப்பமா இருக்குல்ல? கடற்கரையில் காதல் கொண்டவன் ஒற்றை விரலால் இதயம் போட்டு அதில் எஸ் பவித்ரா என்று எழுதி புன்னகைத்தான். காதலியின் பெயர் கூட அத்தனை அழகாய் தெரிய சிரித்தபடி கால் நனைக்க கடலுக்கு அருகில் சென்றான். மீன்கள் காலை மொய்க்க கூச்சத்தில் பின்னோக்கி செல்ல முயன்றவன் மணலில் வரைந்த இதயம் சிறிது உடையாமல் அவள் பெயர் கூட அழிபடாமல் ஒதுங்கி விழுந்தான். மணலில் வானமெங்கும் அவள் முகமை தெரிய கவிஞனானான் தொலைதூர ஒருதலை காதலன். கடல்கள் கடந்தும் காதலுடன் நான் மூச்சில் உன் பெயரை சுவாசித்து மெய் காதலால் இதயம் நிரம்பி காத்திருக்கிறேன். ஓயாத கடல் அலையாய் பவித்திரமானவள் பாதம் சேரவே. ஐ லவ் யூ மை ஏஞ்சல். ஐ லவ் யூ சோ மச். நீ என்னை ஏற்றுக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஐ லவ் யூ சோ மச் பவித்ரா. நீ என்னை ஏற்றுக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தூரமா இருந்து உன்னை காதலிக்கிற சந்தோஷம் மட்டுமே எனக்கு போதும். என் மனசுல உன்னை தவிர வேற யாரையும் என்னால பொருத்தி பார்க்க முடியல. இப்படி ஒரு முட்டாள் உனக்காக இருந்தது கூட மறந்துருப்பல்ல. சீக்கிரமே வருவேன். உன் மாமனை கொல்றதுக்காக எப்படி என் காதலை அழிச்சானோ துடிக்க துடிக்க அவனை கொன்னு என் காதலை அடைவேன். ஐ எம் கம்மிங் பவி. அத்தியாயம் 39. பிரிவின் வழியை உணர்ந்தால்தான் கொஞ்சமாவது புரிதல் வரும் என்பதால் மொத்தமாக பேச்சையே தவிர்த்து விட்டிருந்தாள் பிரதி. அவன் அழைத்தால் எங்கே மனசு மாறி நடந்ததை மறந்து பேசிவிடுவோம் என்று பயந்து பிளாக் செய்து விட்டால் பிரீத்தின் நம்பரை கோபத்தில் பிடித்து வைக்க தெரியாமல் தவிர்த்தாள் காதலனை. திருந்தியா சாமி, உன்னை பிரிஞ்சு நானே எனக்கு தண்டனை கொடுக்கிற மாதிரி இருக்கு. மனதில் நினைத்த தோட்டத்தில் நடக்கும் போது மல்லிகை வாசம் வீச அவன் மார்பில் சாய்ந்து என் பொண்டாட்டி பூ வச்சுக்கணும் என அவன் குரல் மனதில் கேட்க கண்கள் கலங்கியது. எங்கேயும் எல்லாத்துலயும் நீதான் தெரியற. எதிலிருந்து உடப்பிரிக்கிறது? உசரல கலந்திருக்கையே. அமர்ந்து அழுதாள். பிரிவு அவளையும் கொன்றது. கண்ணீர் விட்டு ஆற்றினாள். தேற்றிட யாரும் இல்லாததால் இங்கு தலைப்பிடித்துக் கொண்டு சோஃபாவில் அமர்ந்திருந்தான் நாயகன். அளவுக்கு மீறிய மது வேலை காட்டியிருந்தது. தலைவலியில் கபாலம் வின் வின் என்று வழியில் தெரிக்க தலையை நிமிர்த்த முடியாத அளவு தலை நொடித்தது. வேதனையில் அம்மா ஆ என்று முணங்கினான். வலி தாங்காமல் பவி கொஞ்சம் குடிக்க சுடுதண்ணி கொண்டு வா. வழியில் சுணங்கியது அவன் குரல். வெந்நீர் எடுத்து வந்தவள் அதை அவன் கையில் தராமல் அமர்த்தலாக நின்றாள். இந்த தண்ணிலாம் நீங்க குடிக்க மாட்டீங்களே மாமா? சுருக்கென கேட்டாள். அவள் பேசுவது மேலும் வலியை கூட்ட. பவி அட்வைஸ் அப்புறம் பண்ணு, ரொம்ப வலிக்குது ப்ளீஸ் கெஞ்சினான் பிரீத். தெளிவா இருக்கும்போது தானே பேச முடியும். ஃபுல் போதையில இருக்கும்போது என்னத்த பேசுறது? என்ன நினைச்சிட்டு இருக்க? பிரதி கூட திரும்ப செய்யறதா ஐடியா இல்லையோ? அவ்வளவுதானா உங்க காதல்? தினமும் இப்படி அளவுக்கு மீறி குடிக்கிறதால பிரதி உங்க கூட வந்து சேர்ந்துருவாளா? ஒண்ணு பிரியணும் இல்ல சேரணும். குடிச்சிட்டு தன்னை அழிச்சுக்கிறதுக்கு பேரு என்ன? நீ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாம எஸ்கேப் தான் ஆகுற. அவன் நிலைமையை யோசிச்சியா? அவ எதை குடிச்சிட்டு கவலைய மறப்பா? அழுத்தமான குரலில் கேட்டாள் பவித்ரா. அவ என்னை வெறுத்துட்டா. நான் வேணான்னு முடிவு பண்ணிட்டா. பிரீத் வருத்தமாக சொல்லவும், உனக்கு பிரதி வேணும் தானே? அவதான் எல்லாமே என்னை பிளாக் பண்ணி வச்சுட்டாளே. அப்படின்னா நேர்ல போய் அவளை பாரு, மன்னிப்பு கேளு. ஈகோ தடுக்குதோ? சந்தேகத்தை கேட்க ஏக்கமாக சொன்னான். அதெல்லாம் ஒரு கருமமும் இல்ல. பிரதி காலில் கூட விழுந்துருவேன். அவ வந்தா போதும். நீ கொஞ்சம் சொல்லு உன் ஃப்ரெண்டு கிட்ட. ரெக்கமெண்டேஷன் செய்ய சொல்லி கெஞ்சினான் தன் எக்ஸிடம். அவன் முக பாவனைகள் சிரித்தவள். என்னை பார்த்தா பஞ்சாயத்து தலைவர் மாதிரியா தெரியுது? நீ பண்ண தப்ப நீ தான் சரி பண்ணணும். மீடியேட்டரா நான் வரமாட்டேன்ப்பா. வெட்டினாள். தனக்கும் எதற்கும் சம்மந்தம் இல்லை என ஒதுங்குவது போல. நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். பிரதிகிட்ட பேச முடியாம தான் உன்கிட்ட ஹெல்ப் கேட்கிறேன். எங்களை சேர்த்து வைடி. அவள் கையை பிடித்து கண்களில் ஒற்றி மன்றாடினான் பிரீத். பாவம் பார்த்து, ஒரு 2 நாள் போகட்டும்.
குடிக்காம நல்ல பிள்ளையா இரு, நானே பேசி சேர்த்து வைக்கிறேன். நிஜமாவா? சாத்தியமாகுமா என்ற சந்தேகத்தில் கேட்க, சத்தியமா மாமா, உறுதியளித்தாள் பவித்ரா. பவி சொன்னால் பிரதி கேட்பாள் என்பது தெரிந்தே அன்பிளாக் ஆகும் நாளுக்காக காத்திருந்தான். அவள் குரல் கூட கேட்காமல். இவன் படும் பாடு வார்த்தையில் விவரிக்க இயலாது. அடுத்து எதுவும் பூதாகரமாக வெடிக்கிறதுக்குள்ள கல்யாணத்தை முடிச்சுடணும் என்று மனதில் கனவு கண்டான். பிரதீக்ஷாவின் பிரிவுக்கு பிறகு அறையில் தங்குவதை தவிர்த்தான். அறை எங்கும் சிதறி பரவி கிடக்கும் அவள் வாசமும் ஞாபகங்களும் அவள் இல்லாத வெறுமையும் வெறிபிடிக்க வைத்ததால் இப்போது பெரும்பாலும் பிரீத் மாடியில் உறங்குவதை வழக்கமாக வைத்துக் கொண்டான். அவன் மேலே சென்றதும் கதவை அடைத்துவிட்டு பவித்ரா அறையில் வந்து படுக்க உறக்கம் வராமல் புரண்டாள். மெத்தையில் பக்கத்து அறையில் அழைப்பு வரவும், இந்த நேரத்துல ஏன் போன் பண்றாங்க? யோசனையோடு அழைப்பை ஏற்றாள் பவி. ஏண்டிமா, உன் மாமா என்ன பாட்டில கையுமா அந்தரத்துல உட்காந்துட்டு வித்த காட்டிக்கிட்டே இருக்கான்? மாடி மதில் சுவத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கான். விழுந்து துறைக்க போறாண்டி, போய் பார்த்து கீழே இழுத்துட்டு போ. பதட்டமான குரல் சொல்லவும் இவளும் பதறினாள். ஐயோ, எனக்கு தெரியலக்கா, நான் போய் பாக்குறேன்க்கா. படுக்கையை விட்டு இழந்து நடக்க, வயசு பொண்ணு இருக்க வீட்டுல பொறுப்பு இல்லாம குடிச்சிட்டு தெரியறா. இதே சுமதியாக இருந்தா இப்படியெல்லாம் நடக்குமா? ஒரு பார்வைக்கு அடங்கி நிப்பா. வீட்டுல பெரியவங்க இல்லனா இப்படித்தான் சீரழியுங்க. சி. வசவு பாடிவிட்டு போனை வைக்க தணிகள் அடித்துக்கொண்டு மேலே ஓடினாள் பவித்ரா. மாடியின் மேல் சுவற்றில் அமர்ந்து ஊஞ்சலாடி கொண்டிருந்தவனை பார்த்ததும் பதறி அடித்து ஓடினாள் அவன் பக்கத்தில். குடிகாரம் பேச்சு பொழுதோட போச்சுங்கிற மாதிரி செத்து தொலைஞ்சிடாதடா, இறங்குடா. விழுந்த வர சட்டையை பிடித்துக் கொள்ள அடித்த போதையில் நாக்கும் தள்ளாட, பிரதி வந்தாதான் நான் இறங்குவேன், இல்லனா குதிச்சு செத்துருவேன், அவளை வர சொல்லு என்று சுவற்றை பிடித்துக் கொண்டு பிடிவாதமாய் அமர்ந்து இருந்தான். பல்லை கடித்துக் கொண்டு காரியமாகவே பொய்யுரைத்தாள். நான் பிரதிதான் வந்திருக்கேன், கீழே இறங்குடா பிரீத். ஏய், என் பிரதி இப்படி எல்லாம் பேச மாட்டா. வாங்க போங்கன்னு மரியாதையை கூப்பிடுவா. யாரை ஏமாத்த பாக்குற? போதையிலும் தெளிவாக கேட்க, பேசாம நம்மளே தள்ளிவிட்டு கொண்டுடலாமா என்று நினைத்து, என்னங்க, நான் பிரதிதான், வாங்க பிரீத். பிரதி மாடுலேஷனில் பவித்ரா சொல்லவும் ஆசையாக திரும்பி பார்த்தவனுக்கு மங்களான உருவம் மட்டும் தெரிய, பிரதி என அழைத்து அவள் மீது சரிந்தான். பிரீத், நகரடா, நான் பவித்ரா. நம்பாமல் போதையில் சிரித்தவன், எப்பவும் தப்பிக்க இதுதானே சொல்லுவ? பவித்ரா இருக்கா, தப்பா நினைப்பா, இன்னைக்கு நீ தப்பிக்கவே முடியாது பிரதி என்று முன்னேற நகர முடியாமல் அவனில் சிக்கியவள் திமிரி விலக துள்ள துள்ள அள்ளி அணைத்து இறுகினான் பிரீத். பிரதி என நினைத்து பவித்ராவை இம்சித்தான். வலிக்காமல் அவள் கன்னத்தில் அறைந்தவன் முத்தங்களை ஒத்தடமாக தந்து, ஐ லவ் யூ டி. தெரியாது, என்ன பிடிக்கலையா? என்னை விட்டுட்டாதடி, நீ எனக்கு வேணும் என்றவன் அவசரமாய் இதழோடு இதழ் பதிக்க அதிர்ச்சியின் உச்சம் சென்றவள் எதிர்பாரா முத்தத்தில் உறைந்து போனாள். அதிர்ச்சியில் மூளை செயல்படாமல் நிற்க அவளை மறந்த நெஞ்சில் புதைந்த காதல் உணர்வுகள் காதலன் தீண்டலில் கட்டவிழ்ந்து சுயம் மறக்க வைக்க மெல்ல அவனிடம் தன் நிலை தொலைத்தவள் காதல் மயக்கத்தில் பிரதி என்ற ஒருத்தியை மறந்தே போனாள். பாதைகள் அற்ற உணர்வுகளின் போதையில் காதலன் தந்த முத்தங்கள் எல்லாம் மோகத்தை பற்ற வைக்க, இது முறையா என்ற கடிவாளங்கள் இல்லாத காட்டு தீயாய் காதலியின் பிரிவை அவன் தீர்க்க, சொல்லாத காதலை இவள் தீர்க்க, மென்மையான தீண்டல் தூண்டல் புரிதல் கொண்ட காமம் எல்லாம் இல்லை, வன்மம் கொண்ட மோகம் மட்டுமே. போதையில் மிருகம் விழிக்க மீண்டும் மீண்டும் அவளை நாடிட அயர்ந்து மயங்கினாள் பவித்ரா. வாழ்க்கையை பறிபோனது புரியாமல் இரவு முழுக்க பஸ்ஸில் பயணித்து காதலனின் வீட்டு வாசலில் அதிகாலை ஆட்டோவில் வந்து இறங்கியவள் முகமெல்லாம் பிரகாசமாய் புன்னகைக்க தவிழ்ந்திருக்க, ஆசையாய் படியேறி மூச்சு வாங்க வந்தவளுக்கு துரோகத்தை பரிசீலிக்கப் போகிறது காதலும் நட்பும். படிகளில் வேகமாக ஓடி வந்தவள் மாடியில் மெதுவாக நடந்து வந்தாள். உறங்கும் காதலனை தூக்கத்தில் எழுப்பி சர்ப்ரைஸ் செய்ய அவன் அறையில் வைத்து இருக்கும் சர்ப்ரைஸ் தெரியும் போது என்ன நடக்குமோ கடவுளே. கீழே பவித்ராவின் ஷாலும் அதற்கு சற்று தள்ளி பிரீத்தின் ஊதா நிற டி ஷர்ட்டும் கிடக்க அதை நாயகி பார்த்து நிற்க, அவர்கள் அரங்கேற்றத்தின் ஆரம்பம் இங்குதான் என சிதறி கிடக்கும் ஆடைகள் சாட்சி சொல்ல, புரியாத ஏமாளியை பார்த்து காற்றில் ஊர்ந்து நகரும் உடைகள் கூட சிரிக்க, காற்றில் விழுந்து விட்டது போல என எடுத்து ஓரமாக வைத்தாள். கறந்த பால் போல மனம் கொண்டவள் சீராக நடந்து கதவில் கை வைக்க தானாய் திறந்தது. எதிரே மெத்தையில் அவள் மன்னவன், ஆடையெல்லாம் அவன் வெற்று மார்பில் மூழ்கி உறங்கும் உயிர் தோழி பவித்ரா. துரோகத்தால் மறித்து போய்விட்டாள் பிரதீக்ஷா. சுற்றிலும் சிதறி கிடக்கும் கசங்கைய ஆடைகள் சொல்லியது. ஒற்றை போர்வையின் மறைவில் கூடி கலைத்து கணவன் மனைவியாக இவர்கள் குடும்பம் நடத்திய ரகசியத்தை அவளை மீறி கால்கள் பின்னோக்கி நகர, கையில் பிடித்தவாறு இருந்த பையும் தானாய் கீழே நழுவியது. கைகள் அதிர்ந்து நடுங்கிய நடுக்கத்தில் விழிகள் அதிர்ச்சியை தாங்கி விரிய, கண்கள் நிற்காமல் வழிந்தது கண்ணீர். இரு கையால் வாயை பொத்திக் கொண்டு சத்தம் வராமல் கதறினாள். துரோகம் தந்த வழி தாங்காமல் துடித்தாள் பிரதி.
மிகவும் நம்பியவர்கள் செய்யும் துரோகம் நொறுக்கியது அவளை. வாய்விட்டு கதறி அழுதால் தாங்க முடியாமல் மெல்ல அவள் அழுகை முனகலாய் கேட்டது. இங்கே கூடி களைத்து போய் கட்டிலில் கிடந்தவளுக்கு அயற்சியாக சிரமப்பட்டு எழுந்தவள் ஆடைகளை தேடி உடுத்தி வாசல் வர அங்கு பிரதியை பார்த்ததும் பிரேரதிர்ச்சி அடைந்தாள் பவித்ரா. நெஞ்சம் அடைக்க அகண்டது வெளிகள். துரோகம் செய்தது தோழிக்கு தெரிந்ததாள் என்ற நினைப்பிலேயே வறண்டு நடுங்கி போனாள் பவித்ரா. இந்த இடத்தில் அவளை எதிர்பார்க்கவில்லை. ஒரு காதலனை பார்க்கவே கூடாத நிலையில் பார்த்துவிட்டாள் என்பது அவள் கதறலில் புரிந்தது. உணர்ச்சி மிகுதியில் செய்த தவறு என்னென்ன தண்டனை தரும் என்ற பயம் வந்தது குற்றத்தில் உடன்பட்டவளுக்கு. ஏன் இப்படி பண்ண பவி? நான் நம்பினேனே என்று தலையில் இரு கைகளால் ஆங்காரமாய் அடித்துக்கொண்டு அழுதாள் பிரதி. என் வாழ்க்கையை நீயே கெடுத்துட்டியே என கதறினாள். எனக்கு துரோகம் பண்ணிட்டியேடி என கேள்வி கேட்டு அழுதாள். கண்ணீர் மட்டும் வடித்து சிலையால் நிற்பவர்களிடம் அவள் முகம் பார்க்க முடியாமல் வெக்கி தலை குனிந்தாள். பவித்ரா தனக்கான முடிவை நோக்கி நடந்தாள். 3வது மாடியின் விளிம்பில் நின்றாள். தண்டனை தரும் சிரமத்தை கூட பிரதீக்ஷாவிற்கு தராமல் கண்ணீரோடு நிமிர்ந்தவள் தன் அருகே நின்றவளை காணாது கண்களால் சுற்றிலும் அலைந்து பார்த்து இல்லாததும் பயந்து எழுந்து வர மாடியின் உச்சியில் நிற்பவளை பார்த்து பிரதி அதிர்ச்சியில் உறைந்து நிற்க துரோகம் செய்தவள் சாக துணிவாள் என்று கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை. பயத்தில் என்ன செய்வது என புரியாமல் தவித்தாள். துடிப்பு ஏறி நெஞ்சம் படப்படுத்தது. வார்த்தை நடுக்கத்தால் வராமல் திக்கிட பேச வராமல் திணறினாள் பிரதி. யமனை நேரில் பார்க்கும்போது ஒரு உணர்வு. நகர முடியாமல் கால்கள் ஒட்டியது போல மேலே பார்த்தபடி அப்படியே நின்றால் செயல்பட முடியாமல். பிரதி, முடிஞ்சா என்ன மன்னிச்சிடு. நம்பன உன ஏமாத்தி துரோகம் பண்ணிட்ட. உன் ஃபேஸ் பண்ண முடியல. ஆனா என் மாமா உனக்கு துரோகம் பண்ணல. போதையில என்ன நீ என்ன நினைச்சதா? நான் மட்டும்தான் தப்பு. நான் போயிடுறேன். அவனை வெறுத்துடாத பிரதி. பின்னோக்கி அடிகள் ஒவ்வொன்றாய் வைத்து நகர உயிர் பதறி துடித்தவள் எழுந்து நெஞ்சம் படபடக்க பவித்ரா நிற்கும் மாடிப்படிகள் நோக்கி ஓடினாள். மூச்சரைக்க ஓடி வந்தவள் மேலே வந்து தடுக்கும் முன் அவள் கண்ணெதிரே பவித்ரா மாடியிலிருந்து கீழே குதித்துவிட அலண்டு அலறினாள் பிரதி. அவள் பெயரை சொல்லி பவித்ரா பவித்ரா என்ற அலறலோடு எழுந்தவள் வேர்வையோடு கண்ணீரும் கொட்ட கண்ட கனவின் அதிர்ச்சியில் அங்கமெல்லாம் நடுங்கியது பயத்தில். அவங்க 2 பேரும் தன் படுக்கையில் அறையில் பிரீத் பவித்ரா இருவரையும் கண்களால் தேடி இல்லை என்றதும் பெருமூச்சு விட்டாள் பிரதி. விடிய காலையில் கண்ட கனவு பழிக்கும்னு சொல்லுவாங்களே. அவசரமாக போனை எடுத்து நேரம் பார்க்க மணி சரியாக 1. அதிலும் சட்டென பவித்ரா காலிங் என்று வரவும் ஆ என்று அலறிவிட்டாள் பிரதி. கண்ணுக்கு எதிரே பவித்ரா மாடையில் இருந்து கீழே விழுந்தது மட்டுமே மனதில் ஓட நிஜத்தில் அவள் புகைப்படத்தோடு காலிங் என்று வரவும் நிஜமாகவே பயந்து போனாள் பிரதி. கனவின் தாக்கம் அதிகமாக இருந்தது. மூச்சை இழுத்து பிடித்து மீண்டும் விடுத்து சாமியை வேண்டிக் கொண்டு போனை ஏற்றாள் பிரதி. அவள் குரல் கேட்கும் வரை உள்ளம் படபடக்க, என்ன நல்ல தூக்கமா? நீ நல்லா இருக்கியா பவி? நிஜமான அக்கறை மட்டும் பதட்டத்தோடு விசாரித்தாள் தோழியிடம். எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன். நீ எப்படி இருக்க? கோபம் கொஞ்சமாவது குறைஞ்சிருச்சா? ஊருக்கு வர ஐடியா இருக்கா என்றாள் கேள்வியாக. பவித்ரா, நான் அவரை விட உன்னதாண்டி அதிகமா நம்புறேன். நீ மட்டும் என்ன ஏமாத்திடாத. அவளையும் அறியாமல் உளறினாள். ஏண்டி பைத்தியம், நான் ஒன்னு கேட்டா நீ ஒன்னு சொல்ற? அது நான் கவனிக்கலடி. நீ என்ன சொன்ன? பிரதி புரியாமல் கேட்க, அதான் மாமாவை மன்னிக்கிற ஐடியா இருக்கா இல்லையான்னு கேட்டேன். மன்னிக்கிறது என்ன, மறக்கிற ஐடியாவே வந்துருச்சு. குரலோ கலக்கத்தோடு வந்தது. என்னடி சொல்ற? என் மாமாவை மறந்துட்டியா? அதிர்ச்சியில் கேட்டாள் பவி. இப்ப நீ இருப்பா போல கடுப்பாகி பல்லை கடித்து, இல்லடி, உன் மாமா பண்ண தப்பு எல்லாமே மறந்துட்டேன்னு சொல்ல வந்தேன். அரசனை நம்பி புருஷனை விட்ட கதையா என் கதை ஆகிடக்கூடாது. சபா, எப்படிப்பட்ட கனவு! சி, பிரதி தூங்கிட்டியா என்ற கேள்வியில் நினைவு வந்தவள், இருக்கேன் பவி, சொல்லு. மாமா ரொம்ப ஃபீல் பண்ணுது. அப்படியா? நீ வேற கேட்குற. உனக்காக வேணா நான் சமாதானம் ஆகிடுறேன். என்னால நீ இல்லாம இருக்க முடியலடி. மிஸ் யூ பவி. நாளைக்கு காலையில அங்க இருப்பேன். நம்புற மாதிரி இல்லையே. அவனை சொன்னா கூட நம்பலா, நான் இல்லாம இருக்க முடியாதா? லவ் விட நட்பு பெருசடி. ஓ அப்படியா? நானும் மாமாவும் உன்கிட்ட சொல்லாம ஒரு தப்பு பண்ணிட்டோம். அப்போ அது கனவு இல்லையா? அதிலிருந்து கேட்டாள் பிரதி. பைத்தியம், சொல்றது கேளு. நீ தான் பேச முடியாதுன்னு சொல்லிட்டியா? அவனோட நம்பரை பிளாக்கும் பண்ணிட்டியா? அதான் என்று இழுத்தாள் பவித்ரா. இழுக்காம சொல்லுடி என்னன்னு பதறியது மனம். என்கிட்டயும் அட்ரஸ் கேட்டானா? நானும் கொடுத்துட்டேன். உடனே உன்னை பார்க்கணும்னு சொல்லி பெங்களூர் கிளம்பி வந்துட்டாண்டி. நிஜமா சொல்றியா? என்னை பார்க்க வராரா?
ஆச்சரியத்தில் விழிகள் விரிய இதழ்கள் தானாக வளர்ந்தது. சின்ன திருத்தம். வந்துட்டாண்டி, வெளியில தான் நிக்கிறான். வாட்ச்மேன் விடல போல. நீதான் அவனை நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்க. அதான் எனக்கு கால் பண்ணி உன்கிட்ட சொல்ல சொன்னா. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாண்டி. இப்படி அவனை நான் பார்த்ததே இல்லை. பழச எதையும் பேச வேணாம்டி. காய்த்த கலர அது ரொம்பவுமே வலிக்கும் என்ற அறிவுரை எல்லாம் ஏறவில்லை. அவன் அவளுக்காக வந்துவிட்டான் என்பதை ரெக்கை முளைத்து பறக்க வைக்க. புரியுது, நான் பாத்துக்கிறேன், நீ போனை வை. துண்டித்து போனை மெத்தையில் வீசிவிட்டு கீழே ஓடி வந்தாள் பிரதி. கதவை திறந்ததும் தூரத்தில் வாட்ச்மேன் அவள் மேனும் வாய்க்காய் வகராறு சண்டை போட்டு கொண்டு கொண்டிருப்பதை பார்த்து நகைத்தவள் மெல்ல அவனை நோக்கி நடக்க கேட் வாசலில், நிஜமா நானும் பிரதீஷா மேடமும் லவ்வர்ஸ், உள்ள விடுங்க தாத்தா. கேட் மூடி இருப்பதால் உள்ளிருந்து பிரதி வருவது தெரியவில்லை. கெஞ்சி கொண்டிருந்தான் பிரீத் எனும் வீரதீரன் அந்த பெரியவரிடம். நம்பாதவர் அலட்சியமாக பார்த்து, பொய் சொல்ற, பிரதீக்ஷா மேடம் உன்னை எப்படி லவ் பண்ணுவாங்க? நீயே நடந்து வர. உடைகளை வைத்து உலகம் எடை போடும். பார்க்க வரும் அவசரத்தில் இரவு உடையோடு அப்படியே வந்து விட்டான் பிரீத். பேண்ட் வேறு ஆங்காங்கே விரிசல் விட்டு அழுக்கு டிஷர்ட்டில் வெட்டாத முடையும் தாடியும் மீசையும் அக்மாத் பொறுக்கி என்று முத்திரை கொத்த அவன் சொன்னது நம்பும்படி இல்லை அவருக்கு. தனது எஜமானியின் அந்தஸ்தை வைத்து மட்டும் அவள் விருப்பம் கணிக்கும் சாதாரண மனப்பான்மை அவருக்கு. அவள் கண்ணுக்கு வைரமாக தெரிந்தவன் இவருக்கு வெறும் கூலங்கள்தான். நடந்து வந்தா லவர் இல்லையா? அப்போ வீல் சேர்ல உட்கார்ந்து வந்தா ஒத்துக்குவீங்களா? இவன் எகத்தாளமான பதில் இன்னும் எரிச்சலடைய செய்தது தாத்தாவை. தம்பி, சொல்றது உண்மைனா ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. அதான முடியாது தாத்தா, என் பிரச்சனை உனக்கு சொன்னா புரியாது என்று விட்டு நிமிர கேட் திறக்கும் சத்தம் கேட்டது. அவளை பார்த்ததும் உறைந்து போய் நின்றான் பிரீத். இந்த பொறுக்கையோடு போட்ட சண்டையை பார்த்து மேடம் வந்து விட்டார்கள் என்று நினைத்த பெரியவர் சின்சியராகி மிரட்டினார் அவனை. நீங்க போங்க மேடம், நான் விரட்டி அழிச்சிடுறேன் என பிரீத் கழுத்தோடு சேர்த்து பிடிக்க அவர் வயதுக்கு மரியாதை கொடுத்து, சாரிங்க, ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப். அதான் நீங்க சொல்லி இருக்க வேண்டியது தானே, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு. அவர் கையை ஏறிட தானாக கழுத்தில் இருந்து அவர் கை இறங்கியது. சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓவரா விரட்டுறாரு தாத்தா. போட்டு கொடுத்து திருப்தி அடைந்தவன், அதான் என்ன தெரியும்னு சொல்றாங்கல்ல, பெர்ஃபார்மன்ஸ் கம்மி பண்ணு. அதட்டும் தோரணையில் சொல்லிவிட்டு நகர்ந்தான் பிரீத். கல்யாணம் பண்ணிக்க போறவரா என்று அதிர்ச்சியில் வாயை பிளந்தவர் மூடவே இல்லை. அதிர்ச்சியில் இருப்பவரை போட்டு தள்ள காதலியின் கைத்தலம் பற்றினான் அவர் முன் கெத்தாக. ஏற்கனவே பிரதி கொடுத்த அதிர்ச்சியில் இருந்தவர் மீளாததால் இந்த அதிர்ச்சி பாதிப்பில் இருந்து தப்பித்து விட்டார் தாத்தா. தென்னாவெட்டாக, ஆமா, இவர் என்னத்தை பாதுகாப்பாருன்னு இவருக்கு வேலை போட்டு கொடுத்து வச்சிருக்க. ஓவரா வாய் பேசுறாரு. 2 தட்டு தட்டி இருப்பேன். பாவம் வயசானவர்னு விட்டேன். பாவம் பார்த்து விட்டேன் என்று பெருமை பீத்திக் கொள்ள, நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்ப வீட்டை மட்டும் பார்த்துக்க வேலைக்கு சேர்த்திருப்பாங்க. என் பாதுகாப்புக்கு 4 பாடிகார்ட்ஸ் இருக்காங்க. பின்னால அவுட் ஹவுஸ்ல தான் இருக்காங்க. பார்க்கணுமா? வர சொல்லவா? வீரனும் பயந்து, இல்ல வேணாம் என்று சொல்லிவிட்டு அப்போதுதான் மாமனார் வீட்டை அண்ணாந்து பார்க்கிறான். கண்கள் தானாக அகல விரித்து கொண்டு நிற்க, அப்படியே பேய் படங்கள் வரும் அரண்மனைகளுக்கு டஃப் கொடுக்கும் அளவு இருந்தது அந்த மாளிகை. இவனுக்கு கால் பூமியை விட்டு நடுவுவது போல ஒரு தடுமாற்றம். அசந்து அப்படியே நின்று விட்டான். வாட்ச்மேன் சொன்னதும் வாஸ்தவம்தான் என தோன்றியது. தகுதியில்லை என்று தளர்ந்தது பிரீத்தின் மனம். பின்னால் தயங்கி நின்றவனின் கையை பிடித்தவள் இயல்பாக்கினாள் பேசி, நம்ம வீட்டுக்கு எப்ப போவோம்னு தோணுது, எனக்கு இங்க இருக்கையே பிடிக்கவே இல்லை எனவும் ஆச்சரியமாக அவளை பார்த்தவன் வீட்டினுள் நுழைந்ததும் முதல் அடியை எடுத்து வைத்தான். பிரிந்தவர் கொடினால் பேசவும் கூடுமோ? வீட்டிற்குள் நுழைந்ததும் கதவை அடைத்தவன் ஒரு மார்க்கமாக பிரதியில் லுக் விட பயந்து வந்தது அவளுக்கு. பார்வையே சரியில்லையே என்று நினைத்தவள் பயத்தை மறைக்க புன்னகைத்தாள். அருகில் வந்தவன் சா என்று வாயை திறக்கும் போது விரல்களால் இதழை அடித்தவள், செஞ்சது தப்புன்னு உணர்ந்தா போதும், மன்னிப்பெல்லாம் கேட்க வேணா பிரீத் என்று முடிக்கும் முன் அவளை அணைத்துக் கொண்டு அப்படியே நிற்க, பிரீத் கொஞ்சம் நகருங்க என்று நெட்டி தள்ளி நெளியவும் நல்ல காரியத்துக்கு தரங்கள் சொன்னதும் சீறினான். ஏன் பிடிக்கலையா? உதறிவிட்டு நகர்ந்தவனை ஒரு பார்வை பார்த்து ஆளானவன் மார்போடு சாய்ந்தவள், நீங்க ஹக் மட்டும் பண்ணா பிரச்சனை இல்ல, சுத்தி கேமரா இருக்கு. காலையில டியூட்டிக்கு வர அண்ணா செக் பண்ணி பார்த்தா மானம் போயிடும். ஆரம்பித்தால் தடுக்கவே முடியாது இவன் லீலைகளை என்று காதலிக்க தெரியாதா? அப்படின்னா எப்படி? ஒரு மாத பிரிவை அவன் காட்டியே ஆக வேண்டும் என கங்கணம் காட்டியவன் கண்களில் கிஞ்சிட, கேமரா இருக்குங்க, புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். பின்னால் திரும்பி கை கட்டி நின்றவன் கோபம் காட்டிட காலால் தரையை உதைத்தான் பிரீத். என் ரூம்ல கேமரா இருக்காது தயங்கி சொன்னாள். பாய்ந்து அருகில் வந்தவன், எங்க இருக்கு உன் ரூமு? மேலே என விழியசைக்கவும் அவளை கையில் ஏந்தி ரூமை அடைந்தவன் கீழே இறக்கி அவள் முகம் பார்த்து கோபம் தலைக்கேற கேட்டான். எதுக்கு என்ன விட்டுட்டு போன? என்னை ஏமாத்திருக்க.
ஒரு மாசம் என் போன் எடுக்காம என்னை பிளாக் பண்ணி பேசாம இருந்தல்ல, நானும் அப்படி இருப்பேன். இனிமே நான் உன்கிட்ட பேச மாட்டேன் என்றான் மாறாத பிடிவாதத்துடன். ஐயோ, ஆரம்பிச்சுட்டான். முடிஞ்சு போனது, ஏங்க பேசுறீங்க என மென்மையாக சொல்லவும் மீண்டும் சீறியது காளை. என்ன அண்ணாத மாதிரி தவிக்க விட்டு போனல்ல, கொட்டுனா அதான் ஆதங்கமாவது தீருமேனு பாக்குறேன் என்று பிடிவாதமாய் நின்றான் பிரீத் தன் தலையில் மண்ணள்ளி கொட்டிக்க. சரி கொட்டுங்க என கை கட்டி அமைதியாக நின்றாள் பிரதி. என்ன திமிர் இருந்தா ஜிபேல கூட என்ன பிளாக் பண்ணி வைப்ப என்றதுமே அவள் சிரித்து வைக்க இன்னும் சூடு ஏறி போச்சு ஆதங்கத்தை கொட்டுற ஆளுக்கு. எதுக்கடி சிரிக்கிற? ஒன்னும் இல்ல என்று தலையசைத்து மாயை மூடிக்கொண்டு நிற்கவும். சொல்லு, ஏண்டி விட்டுட்டு போன? விட்டதை தொடர இனிமே அமைதி வேலைக்காகாது. கோபமாக பார்வை மாற்றி, நான் ஏன் வந்தேன்னு தெரியாதா? சொல்லுங்க, ஏன் அப்படி பண்ணீங்க? எனக்கு என்ன ஆசையா கல்யாணத்தை நிறுத்திட்டு தனியா இங்க வந்து கிடக்கணும்னு வேண்டுதலா? எவ்வளவு ஆசையா இருந்த தெரியுமா? கத்தி விட. அப்புறம் ஏண்டி போன? பதிலுக்கு இவன் கத்த. பிரீத், கோபப்பட வேண்டியது நான், நீதான். நீங்க பண்ணதை மன்னிக்கவே கூடாது. உங்ககிட்ட நான் பேசி இருக்கவே கூடாது. புத்தி கெட்டு போய் மாறி இருப்பீங்கன்னு நம்பின பாருங்க, அதான் என்னுடைய பெரிய தப்பு. இவளும் முறுக்கி கொள்ள. ஏய், அதையெல்லாம் ஏன் இழுக்கிற? நான் ஏன் விட்டுட்டு போனேன்னு கேட்டா சண்டை நடந்ததெல்லாம் ஏன் பேசுற? தனித்து இவளை விட்டுட்டு போயிட்டாங்க. கத்த தொடங்கி விட்டாள் பிரதி. நீங்க தான் அப்படி என்னை விட்டுட்டு போனீங்க. போகாதீங்கன்னு கூப்பிட்டேன்ல, திரும்பி கூட பார்க்கல. மனதின் ஆறாத ரணத்தை கேள்வியாக கேட்டு விட்டாள் பிரதி. அதை பத்தி பேசாத பிரதி, சண்டை தான் வரும். நானும் பேச வேணாம்னு தான் நினைச்சேன். ஆனா நீங்க தான் ஆரம்பிச்சது. என் ஆதங்கத்தை நானும் கொட்டி தீத்துடுறேன். நைட்டு நடு ரோட்ல என்னை ஏன் தனியா விட்டுட்டு போனீங்க? தவிக்க விட்டு போறதுனா அதுதான். எவ்வளவு அழுத தெரியுமா? எப்படியெல்லாம் பார்த்தாங்க தெரியுமா? எனக்கு ரேட்டு எவ்வளோன்னு ஒருத்தன் கேட்டா. உயிரை இல்லாம உட்காந்துருந்த பவி மட்டும் வரலைனா என் நிலைமை. நான் வந்துருப்பேண்டி. அதுக்குள்ள எவனாவது என்ன முழுசாக சொல்ல முடியாமல் நிறுத்தினாள். பிரதி அலறினான். என்ன பிரதி, நான் வந்ததும் ஒரே குடியும் குமாலமா இருந்தது தெரியாதுன்னு நினைச்சீங்களா? இப்ப கூட போதையில தானே இருக்கீங்க. அது நேத்து குடிச்சதுரி, ஸ்மெல் போகாம இருக்கு. ஆமா, போகாம உங்களை லவ் பண்ணிட்டு உங்க கூடவே இருக்கு. ஒரு மாசமா நீங்க நிதானத்துல இருந்தா தானே என் நினைப்பே வரும். குடிச்சிட்டு உலகத்தையே மறந்துட்டு விட்டுட்டு போயிட்டேன்னு வேதனைப்பட்டாராம். பெரிய வேதனை. தினமும் சாப்பிடாம இவரை நினைப்பில ஒப்பாரி வச்சுக்கிட்டு நான் இருப்பேன். என்னை தேடி வராம பிரச்சனை பேசி சரி பண்ணாம சாரு காதல் தோல்வியில குடிச்சாராம். சண்டை போட இருக்க தைரியம் அது சரி, பண்ண துளி கூட இல்லாத கோல தானே நீங்க. உண்மையை உறக்க சொல்ல வெட்கி தலை குனிந்தான் பிரதி. ஓவரா பேசினா ஓங்கி விட்டுருவேன் பிரதி, பாத்துக்க. எங்க விடுங்க பார்க்கலாம். ஏன் என்கிட்டயும் கை இருக்கு. தப்பு பண்ணிட்டு என்ன அடிப்பாராமே. காட்டமாக பதில் தந்தாள் பிரதி. அத்தியாயம் 40. எங்க விடுங்க பார்க்கலாம். ஏன் என்கிட்டயும் கை இருக்கு. தப்பு பண்ணிட்டு என்ன அடிப்பாரா? காட்டமாகவே பதில் தந்தாள் பிரதி. நீங்க அடிச்சா வாங்கிட்டு போக உங்க வீட்டுல இருந்த பிரதி இல்ல, நான் பிரதீக்ஷா ஆதி என சொல்ல வந்ததை அறிந்து பிறகு சொல்லாமல் நாக்கை கடித்து கொண்டு காதலனை பார்க்க அவனோ நிலம் பார்த்து நிற்க புரிந்தது அவளுக்கு. கோபமாய் நடிப்பது ஏன் என. என்ன அடி பிரதி, இல்ல தண்டனை கொடு, மன்னிக்கிறதா ரொம்ப உறுத்துது, பிளீஸ். கெஞ்சியவன் கண்கள் கலங்கியது குற்ற உணர்வாள். பிரீத், ஏங்க இப்படி? முகத்தை குனிந்து பார்த்தவள். ஏங்க கண்ணெல்லாம் வேர்க்குது? கை கொண்டு நிமிர்த்தியும் நிமிராது முரண்டு பிடித்தான் பிரீத். முகம் பார்க்க முடியாமல். திரும்பினா வேற ஏதாவது உன்னை பேசி காயப்படுத்துவேணும்னு தான் பயந்து பார்க்காம போன பிரதி. உன்னை நான் கொலை கூட பண்ணுவேன் அழுத்தமான குரலில் சொல்லவும் அதிர்ந்தவள். இன்னும் அது மட்டும்தான் பாக்கி என சொல்லி சிரித்தவள் அவனையே பார்க்க குனிந்த தலை நிமிராது பேசினான் பிரீத் குமாரன். எனக்கு தெரியலடி, நான் தெரிஞ்சு உன்னை விட்டுட்டு போகல, அதை மட்டும் நம்பு போதும். அவள் கையை பிடித்து இடது நெஞ்சில் அழுத்தி, என்ன மன்னிச்சிட்டு பிரதி என மருகினான். குற்ற உணர்வு ஆறாமல் வடுவாய் மனதில் குத்தி வலிக்கவும். காலில் விழுங்க, மன்னிக்கிறேன். சிரிப்பை அடக்கி கேட்க, மறுபான் என்பது தெரியுமே கோபக்காரன். இனிமே என்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லு, விழுற. சமத்து பிள்ளையாக காதலன் சொன்னதும் அதிர்ந்தவள் நெஞ்சை அடைக்க, திடீர்னு மாறாதீங்க பிரீத், பயமா இருக்கு. காதலனை மெத்தையில் இழுத்து அமர வைத்து தண்டனை தந்தாள். பிரிவின் வழிகள் எல்லாம் முத்த வடிவம் எடுத்து காதலியின் பொன்னியத்தில் குத்தும் தாடியை அலங்கரிக்க மீசை தாடியும் முட்களாய் குத்தியும் ஆசை தீராமல் முத்தத்தை தொடர்ந்தாள் பிரதி. பிரதி போதுண்டி, வலிக்க போகுது உனக்கு. பெண்ணின் தாடையை இறுக்கி ஒரு கையால் அழுத்து பிடித்து மறு கையால் கீழ் இதழை நசுக்கி குவித்தவன். உன் உதட்டுக்கு சேதாரம் இல்லாம முத்தம் கொண்டுடி என சொல்லும் போது பஞ்சு மிட்டாய் இதழ்களை கவ்வி ஆசை வர அடக்கி கொண்டு குனிந்து தன் நெற்றியில் அவள் இதழை ஒற்றி எடுத்தான். போதுமா? வெட்கம் கொண்டு பார்த்தவள் புருமம் உயர்த்தி,
வேணுமா என்ற மயக்கும் குரலில் துளிர்த்த நல்லவன் பட்டு போக கெட்டு போக துடித்தான் பிரீத். பிரிவு பருவ உணர்வுகளை எல்லாம் கிளர்ச்சியுற செய்ய உணர்வு கொந்தளிப்புகளை இதுவரை உணராத ஆண்மகன் தடுமாறினான். உணர்வுகள் வேகம் எடுக்க இனிமேல் தாங்காது என்ற நிலையில் காமன் அம்பு எய்தின காதல் தெய்வதையின் இதழ்களை கவ்வி எடுத்துக்கொண்டான் தன் உடைமை என வன்மையாய். முத்தம் நிறுத்த முடியாமல் தொடர தள்ளிவிட்டு நகர்ந்தான். உயிரையும் உடலையும் காதலியின் இதம் கொண்டு போர்த்தி கொள்ள வேண்டும் என அடம்பிடிக்கும் மனதை அடக்க படாத பாடுபட்டான். சுய கட்டுப்பாட்டை மீறிவிடக் கூடாது இருக்க பயந்து அவசர கதியில் அறையை விட்டு வெளியேறினான் பிரீத். பால்கனியில் நின்று வேடிக்கை பார்த்தவனுக்கு ஏக்கர் கணக்கில் இருக்கும் அவள் வீட்டின் பரப்பளவு பயம் தர அடுத்து இருவருக்கும் பிரிவு வருவதற்கு பணம் காரணமாக மாறலாம் என்ற குழப்பங்கள் ஏற பயம் அழுத்தியது மனதை. அவர் சொன்ன மாதிரி ஒரு வாரத்துல பிரிஞ்சோம். பிரதியும் பணக்கார இல்ல, கோடிக்கணக்கில் சொத்து இருக்க ஒருத்திதான். அப்படின்னா சேரமாட்டோமா என்ற எண்ணம் வதைக்க தலையை அழுத்தி பிடித்துக் கொண்டான். வலி பொறுக்காது. பின்னால் இருந்து ஒரு கை அணைப்பதை உணர்ந்தவன், பிரதி டோன்ட் டச் மீ, நீ போய் தூங்கு, நான் போய் அந்த தாத்தா கூட தூங்குறேன் என காதலியின் கரத்தை உதறி தள்ள பார்க்க உடும்பாய் கெட்டியாக பிடித்துக் கொண்டாள். பொறாமை தொழிற்க ஒரு ஆணின் அருகில் காதலன் செல்வதை கூட விரும்பாதவள். எங்க தாத்தா மேல அவ்வளோ லவ்வா என்று நக்களை கேட்க விலகாமல் இம்சிக்கும் காதலையை நொந்து கொண்டு அவள் சொன்னதை கேட்டு சிரித்தவாறே சொன்னான் கல்வனவன். அவர் மேல எனக்கு லவ். இரவில் அவர் இந்தியன் தாத்தாவை மாறி அடிக்க பாய்ந்ததை நினைத்து நகைத்தவன், உன் மேலதான் ரொம்ப அதிகமா இருக்கு, அதை காட்டணும்னு தோணுது. ஏக்க பெருமூச்சு விட, பிரிஞ்சதுக்கு அப்புறம் இப்படிதான் இருக்கும். சண்டை பேச முடியுமா? ஒரு மாசம் மிஸ் பண்ணியிருப்போம்ல, அதான் இப்படியெல்லாம் உங்களுக்கு தோணுது. அவன் நிலை புரியாமல் அணைப்பை விடாமல் தொடர, பிரதி நான் உன்னை எடுத்துக்கவா? தாபமாய் குரல் மாற, புரியல என்றாள் பேதை. எதை குறிப்பிடுகிறான் என்று புரிந்தும் தெரியாதவளாய் நடித்தாள் பிரதி. எனக்கு நீ வேணும். இதுக்குமே உனக்கு அர்த்தம் புரியாதா என்ற குரலை போதை ஏற்றியது. பயந்து போய் பின்னால் சென்றாள் பிரதி. இவர்களின் காதலின் அதீத வெளிப்பாடு முத்தம்தான். அந்த எல்லை தாண்டியது இல்லை இதுவரை. கல்வனின் கண்களில் காதலை மீறிய பயமும் வேதனை மட்டும் மிளிர குழப்பமடைந்தவள். வசதி படைத்தவள் என்ற உண்மையை மறைத்ததால் இப்படி கேட்கிறானோ என யோசித்து, நான் உங்களை ஏமாத்திருவனோன்னு பயமா இருக்கா பிரீத்? அவனையே பதிலுக்காய் பார்க்க, நான் உன்னை ஏமாத்திட்டு போயிருவேனோன்னு பயமா இருக்கு. நீ போ, தனியா இருக்க தோணுது. பால்கனியின் கம்பிகளை இறுக பற்றி கண்களை மூடி மூச்சை இழுத்து விட்டான் பிரீத். அவனையே திரும்பி திரும்பி பார்த்து போகும் திசையை விட்டு தடமாறி நடந்து கால்கள் இடறிவிட ஆ என்ற அலறலோடு கீழே விழுந்தாள் கண்ணியவள். கருமையை கம்பளியாய் போர்த்திய இரவின் வைரமாய் ஜொலிக்கும் நட்சத்திரத்தை எண்ணி பார்த்தபடி நின்றவன் காதலியின் அழுகுரல் கேட்டு வேகமாக உள்ளே ஓடி வந்தான். கண்ணீரோடு கீழே வலது காலை இரு கரங்களால் பிடித்துக்கொண்டு வழியில் அலறிடும் காதலியை பார்த்து பதறியவன் வேகமாக அருகில் சென்று பாதங்களில் கை வைக்க போக, தொடாதீங்க, வலி உயிர் போகுது பிளீஸ், வழியில் துடித்தாள் பிரதி. காலை எந்திரிச்சு உதறிவிடு, சரியாயிடும். வலிக்காம நான் செய்யற காலை காட்டு. மென்மையாக தொட்டதற்கே காலை இழுத்துக்கொண்டு பிரதி அலறி ஒப்பாரி வைக்க கடுப்பானவன், சின்ன வலிய கூட உன்னால தாங்கிக்க முடியாதா? பிரீத் கோபமாய் கத்திக்கொண்டு கேட்க, ரொம்ப வலிக்குதுடா, வலி பொறுக்காம கத்திவிட. சாரிங்க, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். கண் கலங்கி முகம் வலியில் சுணங்கியது. பிரதி என அழைத்து குறுமாக அவள் அடிபட்ட பாதத்தில் விரலால் தொடர் கோடிட்டு கூச்சத்தில் அவள் நெளிந்து வலியுடன் திண்டாடுவதை ரசித்தவன் மேலும் சீண்டு முத்தமிட்டான். அடிபாதத்தை மீசை தந்த குறுகுறுப்பில் செழித்தது எழில் தேவதையின் அங்கம். புதிதான முத்த தாக்குதல் வலி மறக்க வைத்து விழிகளை சாத்தி கிறங்க வைத்தது. இது மருத்துவ முத்தம். காலை அழுத்தி பிடித்து சுளுக்கு பிடித்த இடத்தை ஒரே திருப்பிட டக் என்ற சப்தத்தோடு பின்னிய நரம்புகள் சீராக கண்ணியவள் வலி பொறுக்காமல் கத்தி துள்ளி குதித்து அவன் மேலே விழ எக்குத்தப்பானது சூழ்நிலை. வெளி அருகே விருந்து படைக்கும் பெண்மையின் மெல்லியல் பருவ உணர்வை தூண்டி ஆடவனை முன்னேற வைக்க இடையை அழுத்தி பிடித்தவன் இதழில் காதலை விதைத்தான். சின்ன சின்ன இதழ் அணைப்பாள் பெண்ணவளை சரி செய்தான். அணுக்களில் எல்லாம் அவன் வாசமே ஆட்சி செய்ய ஒளி நிலவானவளை மேகமாய் தன்னுள் புதைத்தவன் நாயகையின் நடுங்கும் விரல்களை விரலோடு பிணைத்து இறுக்கிக் கொண்டு இதம் தந்தான் பயம் விலக. பிரதி என்னும் அவள் பெயரை கெஞ்சலாய் கொஞ்சலாய் மோகமாய் அழைத்தே அவன் காரியங்களை சாதித்தவன் தென்றலின் மென்மையுடன் கைவசமாய் சைவமாய் முன்னேறினான். பாவையை கை தீண்டலில் காதல் பொம்மையாய் ஆட்டுவித்தான். அச்சம் கொண்டு மூடும் இவையை இச்சுகளால் திறந்து காதலியின் நடுங்கும் அதரங்களை தன் இதழ்களில் இலைப்பாற்றி நாணத்தோடு வேர்வை பூக்களை சேர்த்தை பூக்க வைத்து தேகம் இங்கும் தழுவி சிலிர்க்க வைத்தான். கல்வனவன் ஆளானவள் பத்தியத்தை முறித்தவன்
விருந்தாய் அவளையே கேட்க இசைந்ததும் மலை மேகத்தோடு ஒளி மோதிட பிறக்கும் சில நொடி வானவில்லாய் இரு உயிர்களின் மோதலால் உண்டாகும் கூடல் அழகையலை. முற்றுப்புள்ளியாய் மூச்சிறைத்து வயிற்றில் முத்தமிட்டு அங்கேயே தலைப்பதித்து கவலையின்றி உறங்கினான். தாயின் கருவறை சூட்டை தேடும் குழந்தையாய். மன்னனின் ஆட்சியில் உடல் நோக உறங்கும் அவன் சிகையை வருடி தாரகமாகாதவள் தாயாய் மாறி துயில் கொள்ள வைத்தாள் காதல் குழந்தையை. நடந்ததை எண்ணி கண்கள் கனத்தது. மலை போல நிரம்பி வழிந்த கண்ணீர் துளிகள் மஞ்சத்தில் பட்டு உடைந்தது. இருவரின் விதியின் உடைப்பாய் காதல் வினையின் தொகுப்பாய் கந்தர்வமாய் அரங்கேறும் உறவுக்கு எதிர்காலம் என்னவோ. விடியலை மறைக்கும் கார் மேகமாய் அவள் கூந்தல் போர்வையை கைகொண்டு விளக்கி கண் சிமிட்டி உடலை முறுக்கி சோம்பல் முறித்துக் கொண்டு இரவு பயணம் மற்றும் உறவு பயணம். அசதியாக கடினப்பட்டு விழித்தான் பிரீத். வாஞ்சையுடன் அவள் முகம் மறைக்கும் முடிக்கற்றையை ஒதுக்கிவிட்டு புருவ மத்தியில் இதழ் பதித்து மூக்கு கண்ணம் தொட்டு முகம் எல்லாம் வலம் வர பிரம்ம முகூர்த்தத்தில் அரங்கேறிய முதல் குடலில் களைத்து மொட்டானவள் உடலோ வலி தந்து வாட்டிட முனையினாள் மலர்ந்தவள். தூங்க விடுங்க பிரீத், ஐ எம் சோ டயர்ட், ப்ளீஸ் சும்மா இருங்க. தூங்கிய வாக்கில் உளறிட ரொம்ப பசிக்குது. என் டிஷர்ட் எங்க பிரதி? வேற ட்ரெஸ் இருந்தா எடுத்து போட்டுக்கோங்க எனவும் தரையை பார்வையால் ஆராய்ந்தவன் அவள் ஆடைகள் கீழே இருப்பதை பார்த்து உதடுகளை கடித்து மர்மமாய் சிரித்து கொண்டு, பிரதி, இதை போட்டுட்டு என்னால வெளியே போக முடியாதுடி. அவள் சுடிதார் டாப்பை கை காட்டினான் கல்வன். அதனால என்னோட டிஷர்ட் தரீங்களா என்றான் அர்த்தமாய். கையை கட்டி புருவம் உயர்த்தி நிற்பவனை எதிர்கொள்ள முடியாமல் வெட்கம் வந்தவள் போர்வையால் தலையை மூடி முகத்தை நாணத்தால் மறைந்தாள். அந்த வாட்ரோப்ல உங்க ட்ரெஸ் எல்லாம் இருக்கு, இத இப்ப தர முடியாது என்றாள் மெல்லிய குரலில் தயங்கியபடி. உன்கிட்ட எப்படி? கேள்வியாய் அவளை நோக்கினான் ஆச்சரியத்தை வெளிகளில் தாங்கி. உங்க மேல கோபம் மட்டும்தானே தவிர என்னால உங்களை வெறுக்கவே முடியாது தெரியுமா? அவள் குரலை அழுவதை காட்டியது. மேலும் பேசி அழ வைக்க விரும்பாமல், நீ தூங்கு பிரதி என்றவன் நிற்காமல் குளியலறை சென்று அடைந்து கொண்டான். பிரதியின் அழுகையால் மனம் குறுக்குறுக்க ஷவரின் மலை தூரலில் கொதிக்கும் மனநிலையை குளிர்விக்க நின்றான். அவளின் அளவில்லா காதல் அறுத்தது நெஞ்சை. அவள் காதலுக்கு தகுதியில்லாத தன் மீது ஏன் இத்தனை காதல் என்ற ஆச்சரியத்தில் புன்னகை தவிழ்ந்தது ஆளன் இதழ்களில். அதே போல அவளை காயப்படுத்திய தன் மீது கோபம் துளிர்த்தது. நிதானம் இல்லாமல் பேசிய வார்த்தைகள், நடந்து கொண்ட விதங்கள் எத்தனை அன்பானவர்களையும் இவன் செயல் வெறுக்க மட்டுமே வைக்கும். இப்படி தன்னை நேசிக்கும் இவள் கடவுளின் வரம். இனி தன்னால் முடிந்த அளவு எல்லையில்லா அன்பு பாசம் கொடுக்க வேண்டும் என எண்ணி குளித்துவிட்டு வெளியே வந்தவன் உறங்கும் காதலியை இமைக்காமல் பார்த்தான். அவளை மயக்கும் மாயவன் நேற்றைய இரவு மனதில் விழலாடிட மீண்டும் இம்சை செய்ய எழுந்த இச்சையை புறம் தள்ளி வைத்துவிட்டு அடக்கிக் கொண்டு சத்தம் வராமல் மெல்ல கதவை திறந்து உடைகளை அணிந்து விசிலடித்தபடி நடந்து வந்தவன் சும்மா நின்ற வாட்ச்மேன் தாத்தாவை வேண்டுமென்று வம்பிழுத்தான். சிரித்த முகத்துடன் நக்கலாய் கேட்டான் பிரீத். என்ன பெருசு, வீட்டு முதலாளி வர வணக்க வைக்க வேணாம், ரூல்ஸ் எல்லாம் தெரியாதா? இவனுக்கு போய் இப்படி ஒரு வாழ்க்கையா? வயிறு எரிய மனதிலே புழுக்கியவர் பதிலாய் இடியை தந்தார். முதலாளி வரும்போது வணக்க வைப்போம் என்று சொன்னதுமே சிரித்தவன் முகம் மாற எதையும் வென்றது போல ஒரு திருப்தி அந்த சின்ன புத்தி கொண்ட பெரியவருக்கு. யாரு பிரதி அப்பா கூட உயிரோட இல்லையே, யார் முதலாளி? யாரையாவது தப்பா புரிஞ்சுக்கிட்டு சொல்றீங்க போல என்றவன் முகம் இருட குரலில் அத்தனை நடுக்கம். நேற்று முதல் முறை இரவு அவனை பார்த்தவுடனே அவருக்கு பிடித்தமில்லை. ஒருவரை பிடிக்கவில்லை என்ற உணர்வு மேலோங்கினால் அவர்களை தவறான நபர்களாகவே நமது மூளை சித்தரித்து காட்டும். பிரீத் அவரை பொறுத்தவரை தவறானவனாகவே தெரிய வயதானவர்களுக்கே உள்ள பிடிவாதம், தன் அனுமானங்கள் தவறாகாது என வைராகியம் வேறு அந்த மனிதருக்கு. ஒரு பெண்ணை பற்றி சொல்லப்படும் சின்ன சின்ன பொய் நிறைந்த கட்டுக்கதை, பிறருடன் தொடர்புபடுத்தி பேசும் சொற்கள், புரியாமல் பரப்பப்படும் புரளிகள் அனைத்தும் அவள் வாழ்க்கைக்கு போடும் பிடிவாய்க்கரசிதான் என்று உணராமல் நரம்பில்லா நாக்கு நஞ்சை உதிர்க்க, கதை கேட்க காதை தந்த நிற்பவனின் கோபத்தின் வீரியம் புரியாமல் அரக்கனை உசுப்பிவிடும் செயலில் இறங்கும் வஞ்சகருக்கு தெரியாது. இந்த பழிசொல் கனம் கொண்ட கத்தரியாய் மாறி ஒரு நல்லவழி நெஞ்சை குறித்தப்பாமல் குத்தி கிழித்து வதைக்கும் என. சிலர் பொய்யாய் பிறரை இழிவுபடுத்தி பேசுவதை தன் நேரத்தை ஒதுக்கி கேட்பவர்கள் கூட உண்மை தெரியாமல் தீர்ப்பை வழங்கும் நீதிபதி ஆவார்களே தவிர சாட்சியை தேடுவதே இல்லை. சுண்டிய ரத்தத்தின் பிடிவாதமான நாயகன் மீதான காரணமென்ற பிடித்தமின்மைக்கு கிடைத்த பரிசாய் அவர் பிதற்றலை கேட்டு வாட்டமாக நிற்கும் ஆண்மகன் உள்ளம் தடுமாறிட அதை தன் வெற்றி என செருக்குடன் பார்த்து களிப்போடு அடுக்க ஆரம்பித்தார் அபத்தங்களை. அருண் சாரும் மேடமோ கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டு மூத்தவர் அவன் முகத்தை உற்று பார்த்து நிற்க இவன் மனமோ பின்னோக்கி சென்றது. செல்போனை உடைக்கும் முன்னமே அந்த நபரின் நம்பரை தனது போனிற்கு அனுப்பிய பின் அவன் யார் என அறிந்ததும் ஆராய்ந்ததும் இருந்தான் சந்தேகன். உனக்கு பவித்ரா எப்படியோ எனக்கு அருண் அப்படி என பிரதி சொன்ன வார்த்தை காதில் கேட்டது.
சொல்புத்தியால் கெட்ட அவன் மனமோ குழப்பியது. பவித்ரா என் முன்னாள் காதலி, அப்போ அருண் பிரதியோட என்று தலையை அழைத்து பிடித்துக் கொண்டான். அவன் மனதில் கட்டப்பட்ட கருப்பு திரை அனைத்தையும் தவறாக காண்பிக்க தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் மீண்டும் என கேட்டான். அவரிடமே தெளிவாகிட, வஞ்சகரிடம் வாழ வழி கேட்டால் நஞ்சை கொடுத்து சொர்க்கம் செல்லும் மார்க்கம் இது என்பார்களாம். செவி வழியாக நஞ்சை புகுத்த ஆரம்பித்தார். அவர் நாவில் அமர்ந்து விதி. அந்த பெண்ணும் அருண் சாரோ லவ் பண்றாங்க, அந்த அம்மா அவர்தான் கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லிடுச்சு என பொய் வைத்து பற்ற வைத்தார். பிரதியின் குடிசை மொத்தமாய் கெடுத்து ஒரு மாத பிரிவு அவனை ஏற்கனவே நிலைக்குலைய வைக்க எங்குயவன் முகமோ அழகை இழக்க, காதலியின் பிரிவு வேறு உடலை உருகியது. கோலம் மாறி பரதேசியாய் நின்றான் அவர் முன். ஒரு கம்பெனியை நிர்வகிப்பவன் என்று சொன்னால் கூட நகைக்கும் வகையில் நீண்டு ஒழுங்கற்று வளர்ந்த முடி, முகமெல்லாம் தாடி படர்ந்து கிழிந்த பேண்ட், அவன் வேர்வை வாசம் நுகர, சண்டையின் போது அவள் எடுத்து வந்த அழுக்கு டிஷர்ட் வேறு அம்சமாய் பொருந்த அவனை பார்த்து பொறுக்கி என்று நினைத்து மனதில் உமிழ்ந்தவர். அவன் வெளியின் சிவப்பு வேறு கதை சொல்ல, அவர் வெளியின் சிரிப்பு வேறு கதை சொல்ல, ஒரு மாத தொடர் குடியின் விளைவு முகமே அவனை குடிகாரன் இவன் என காதல் மன்னனின் மானத்தை ஏலம் போட்டது. பெரியவரோ சூடமடித்து சொல்வார், இவர் ஒரு குடி வெறியன்தான் என்று. வெறும் அளவில்லா பிரதியின் சொத்தினை அடைய ஏமாற்றும் போலி இவன். டிவியில் நியூஸில் வருவது போல பேசி ஏமாற்றும் கஞ்சா காதலன் என எண்ணிக்கொண்டு அவன் இந்த அப்பாவி பெண்ணை காதல் வார்த்தை பேசி மயக்கியவன் என்ற மாயை அந்த கிளத்தை ஆட்கொள்ள, நல்ல விசுவாசியாக இவனிடமிருந்து அந்த பெண்ணை காக்க இவனை பிரதி ஏற்காமல் விலக்கி விட்டு வெளியே போக நினைக்க வைத்த அந்த தாத்தா களைத்து விட்டார். பெண்ணவள் உயிரை உருக்கி கட்டிய காதல் கூட்டை. ஒரு மாசமா அருண் சார் கூட தான் இருந்தாங்க. நேத்து வர இங்க தான் தங்கி இருந்தாரு. அந்த ஐயா இந்த அம்மாவோட சொந்தக்கார பையன். கட்டிக்கிற முறைதானா, மேடமும் சாரதான் முதலாளின்னு சொன்னாங்க. கட்டிக்க போறவர்னு சொல்லி அவர் வந்தா உடனே காக்க வைக்காம உள்ள அனுப்ப சொன்னாங்க. அப்புறம் இந்த கல்யாணம் ஆகாம புருஷன் பொண்டாட்டியா சேர்ந்து குடும்பம் நடத்துவாங்கல்ல, அது பேரு என்னமோ இங்கிலீஷ்ல இருக்குமே, வாயில வரலப்பா. லிவிங் ரிலேஷன்ஷிப். அதான் அருண் சாரும் அந்த பொண்ணும் 2 பேரும் சேர்ந்து வாழறாங்க. அந்த பொண்ணை கட்டிக்க ஒரு அந்தஸ்து வேணும்பா என அவன் தன்மானத்தை குத்தி காயப்படுத்தியவர். பார்க்க ஏழை விட்டு பையன் மாதிரி இருக்க, இவ்வளோ சொத்து பத்தி இருக்க பொண்ணு உன்னை ஏற்ற இறக்கமாக பார்த்த கிழவன் நீ பிச்சைக்காரன் என சொல்லியது மேலும் நிறுத்தாது தொடர்ந்தார். உன்ன மாதிரி ஒன்றும் இல்லாத ஒருத்தன வசதி இருக்க புள்ள காதலிக்குமா? இனம் இனத்தோட பணம் பணத்தோட சேரும். புத்தி இல்லையா? காசு பணத்து மேல உள்ள மோகம் பணக்கார பொண்ணுக்கு வலை வீசுறது என கொந்தளித்தார் கோபமாக. உழைச்சு சாப்பிட்டாதான் ஒட்டும் தம்பி என நேரடியாக சாடினார் உடைந்தவனை. நேரடியாக தன்னை திட்டுவதை உணர்ந்தவன் துரோகத்தின் வழியில் துடித்தான். தினமும் அவன் இங்கு வந்து தங்குவானா? உயிரை வெறுத்து கேள்வி கேட்டான். ஆமா தம்பி, நீ ஊருக்கு போயிடு, உன் வசதிக்கு தகுந்த பொண்ணா பாரு. நான் சொன்னதை மேடத்துக்கிட்ட சொல்லிடாத. ஒரு பெண்ணின் வாழ்க்கையை நிர்மூலமாக்கிவிட்டு தன் வேலை நிலைக்க கெஞ்சுவது போல் நடிக்கும் இவரை போன்ற சுயநலவாதிகள் அநேகம். இதுபோல பசப்பிடும் சகுனிகளை அன்றாட வாழ்வில் எல்லாரும் எதிர்கொள்கிறார்கள். கலங்கியவன் வழி பொறுக்க முடியாமல், இங்க ஒயின் ஷாப் எங்க இருக்கு? கேள்வியை மட்டும் கேட்டு மதிக்கெட்டவனை உணர்வற்று நகர்ந்தான். பித்து கொண்டவன் போல செருப்பை அங்கேயே விட்டுவிட்டு வெறும் காலில் நாயகன் நடந்து செல்ல, அவன் செருப்பின் தேய்ப்பறை கண்டவர் அவன் காதில் வெளும்படி முணுமுணுத்தார். நல்ல செருப்பு வாங்க கூட வக்கில்லாத பிச்சைக்கார பசங்க எந்த பொண்ணு மனசை கழிச்சு சொத்த அமுக்கலாம்னு திரியிறானுங்க என்றவரின் சுடசொல் கேட்டு திரும்பி ஒரு முறை நொடி பொழுது மட்டும் பார்வை வெறித்து பார்த்து வேதனையோடு வெற்று புன்னகை செந்தியவன் பாதை மறந்து பித்த நாட்டம் திக்கற்று வெளியே நடக்க, இந்த அயோக்கியனிடமிருந்து தாய் தந்தை இல்லாத வெகுளி பிள்ளையின் வாழ்வை காத்த நிம்மதி அந்த வயோதிகருக்கு. பிரதி தன் மாமா பையன் என அருணை அன்று சொன்னது அருண் பற்றி இவர் சொல்லதும் ஒத்துப்போக, காதலி இழைத்த துரோகத்தால் உடைந்து போனவன் இந்த 1 மாத காலம் பழகிய போதை பழக்கம் புத்திக்குள் நடுக்கம் தந்து வா என்று அழைக்க, அவள் பிரிவின் வலியை தாங்க முடியாதவன் துரோகத்தின் வலி நிவாரணியாக மதுவை ஊற்றி ஆற்ற நினைத்தான் மனதின் காயங்களை. ஏற்கனவே நிதானம் இல்லாதவன் தன்னிலையும் தடுமாற மதுகுடம் நோக்கி சென்றான். என் பிரதி எப்படி என்று எனக்கு தெரியும். வயதை பொருட்படுத்தாமல் ஒரு அறை கூட விட்டு இருக்கலாம். காதலோடு தன்னையும் சேர்த்து விருப்பமில்லாமல் தாரை வார்த்து கொடுத்த பெண்ணின் மீது நம்பிக்கையே இல்லையா? இதயத்தில் காதல் நிறைந்தால் சந்தேகத்திற்கு இடம் இருக்காது. பிறரின் பேச்சுக்கு சிரசில் இடம் தரும் இவன் பிரதி ஆண்வாசமே தன் மூலம்தான் அறிந்தாள் என்பது எப்படி மறந்து போனான்? வெறும் வாய் வார்த்தை கேட்டு உண்மை உணராது எப்படி நம்புகிறான்? தகுதியில்லாதவன் கையில் கடவுள் திணித்த பொக்கிஷம் பிரதீக்ஷா. என்ன செய்ய போகிறானோ என்ற அச்சம் நெஞ்சை நடுங்க வைக்க, இழக்கப் போவதன் மதிப்பு அறியாது இவன் தவறான புரிதலில் அவளுக்கு இழைக்கப் போகும் தண்டனைகளை தாங்குவாளா? கண்களில் வேறு ஆணை தொய்ண்டாது கற்பை தாண்டி
கற்பை தாங்கி நின்றவள் ஒன்றாக நிற்கும் போதே நிதானம் இல்லாமல் ரௌத்திர முகம் ஏறி சிவந்து நிற்பவன் மதுநெடியால் 2 ஆனாள் வெறிபிடித்த மனித மிருகமாய் உருமாறி உயிர் குடிக்கவும் துடிவான். இது எதையும் அறியாமல் நிம்மதியாய் உறங்கும் அவளை பெண்ணின் இறுதி தூக்கம் இதுதானோ? அத்தியாயம் 41. தொலைதூரம் வெறும் கால்களில் நடந்து வந்தவன் சேரக்கூடாத இடத்திற்கு வந்து மதுபாட்டிலை விரைத்து பார்த்து கொண்டே சிந்தனையில் மூழ்கினான். யாரோ சொல்வதை நான் ஏன் நம்ப வேண்டும்? தன்னிடமே கேட்டவனுக்கு மெல்ல தெளிவு வர, அவள் எனக்கானவள். அந்த கிழவன் ஏதோ கடுப்பலை எப்படியெல்லாம் கிளப்பி விடுறான். போய் நேரா மாட்டி விட்டு வேலையை காலி பண்ற சரியான வில்லன் தாத்தா. என் பிரதி எனக்கு துரோகம் பண்ணுவாடா? இந்த சுருன்னு வர கோபத்தை விட்டாலே பாதி பிரச்சனை வராதுடா பிரீத். கோபத்தை கொரடா. சுய அட்வைஸ் செய்து தண்ணியை திட்டி பாட்டிலை பார்க்காதே. பிரதி அங்கே காணாமல் தேடுவாள் என்று மனம் அறிவுறுத்த எழுந்தவன் முன் 2 நண்பர்கள் நகர விடாமல் பேசிக்கொண்டு நிற்க மீண்டும் சேரில் அமர்ந்தவன் காதில் விழுந்தது. டேய் அருணு, வர வர ரூமுக்கு வரதில்ல போல. அந்த HR கூட மீட்டிங்கா? நக்கல் குரலில் கேட்க, மீட்டிங் மட்டும் இல்ல மேட்டிங்கும் தான் வெக்கத்தோடு சொல்ல, கிளவிய கூட விடுறதில்ல தலையில் அடித்து கொண்டான் நண்பன். டேய் சி, அதை சொல்லலடா, நம்ம எம்டி மேடத்தை சொன்னேன் என்றான் காலரை தூக்கிவிட்டு. கேட்டதும் குபீர் என்று சிரித்தவன், யாரு நம்ம மேடமா? உன்னை வீட்டுக்குள்ளேயே விடாம நாய் கூட சேர்த்து வச்சு நிக்க வச்சு கையெழுத்து போட்டு அனுப்புறதா கேள்விப்பட்ட என்றான் நண்பனை கேவலமாக ஒரு பார்வை பார்த்து. அவமானம் ஆண்மகனுக்கு தன்மானம் சேர அப்படித்தானே திமிர் பிடித்தவள் நிக்கவும் வைத்தாள். உன் எல்லை இதுதான் என்று அவமானத்தில் முகம் எறிகிட, நான் பிரதீக்ஷாவை கரெக்ட் பண்ணிட்ட. எவனையோ லவ் பண்ணி ஏமாந்துட்டா போல. ஆறுதல் சொன்னேன். அவளுக்கும் எனக்கும் பத்திக்குச்சு. பேண்ட் பாக்கெட்டில் கைவிட்டு தெனாவெட்டாக நண்பனை பார்த்து கர்வமாய் நகைத்தவன் தன் கனவில் கூட அடைய முடியாத ஒருத்தியை பொய்யாக அடைந்ததாய் தம்பட்டம் அடித்துக் கொள்வது கூட அத்தனை கர்வத்தை கொடுக்க கற்பனை கதைகள் கட்டவிழ்க்கப்பட்டன. லவ் ஃபெயிலியரான பொண்ணுகளை மடக்கிறது ரொம்ப ஈஸிடா. ஓ மாதிரி அழகான பொண்ணு என்ன மாதிரி உண்மையான லவ் பண்றவங்களுக்கு கிடைக்க மாட்டாங்கன்னு சீன் போட்டா மட்டும் போதும். அப்படியே நம்பி ஏமாந்துருவாளுகடா. அவளும் பொண்ணு தானே. நக்கல் அடித்து சிரித்தான் அருண். நிஜமாவாடா? வாயை பிளந்து வைத்தறிச்சல் பட்டு கேட்டான். பெண்களை மயக்குவது பிழைப்பாக வைத்திருப்பவன் கையில் சிக்கிவிட்டாளா என்ற சந்தேகம் வளர்த்தது. கல்யாணம் பண்ற அளவுக்கு போயாச்சு, லிவிங்ல இருக்கோ திமிரான குரலில் சொன்னான் அருண்குமார். போடா, லவ் கூட ஓகே, உன் கூட போய் அவங்க கல்யாணம் வாய்ப்பே இல்லை ராஜா. அப்படியா? தினமும் நைட்டு ஒன்னா தாண்டா இருக்கோ அழுத்தமாக சொன்னான் அருண். நண்பனை தன் பொய்யை நம்ப வைக்க அருகே அவள் காதலன் கொலைவரியோடு முடிக்கட்டும் என அமர்ந்து இருப்பது தெரியாமல், வாயால என்ன வேணா சொல்லலாம், ஆனா சாட்சி 2 பேரும் சேர்ந்திருக்கிற ஒரு போட்டோவை காட்டு ஒத்துக்கிற என்றதும் சிரித்து மழுப்பினான் அருண். இப்ப என்ன, உனக்கு சாட்சி தானே வேணும்? பிரதீக்ஷா ஆதிகேசவன் மேடமுக்கு இங்க ஒரு மச்சம் இருக்கும். கையால் அவன் நடு நெஞ்சிலே கைப்பதிக்க, டேய் சி என்று துள்ளியவனை பார்த்து, அவளும் இப்படி தாண்டா குதிப்பா நான் தொட்டா என்று பொய்யாய் வெக்கம் கொண்டு கைகளால் முகத்தை மூடியவன் வாங்க வேண்டிய பாட்டிலை கடைப்பையன் தரவும் கையில் பிடித்தவாறு வெளியே நடக்க, பெண்கள் மீது மட்டும் கைகளால் தன் வீரத்தை காட்டும் வீரமான ஆண்மகன் கண்முன்னே இருந்த பாட்டிலை திறந்து ராவாக வாயில் சரித்தான். கொண்டவனுக்கு தெரியும் அல்லவா கோதையின் அங்கங்கள். அவளின் கெட்ட நேரம். நிஜத்திலும் அவளுக்கு அப்படி ஒரு மச்சம் இருக்க சந்தேகப்படவோ தவறாக புரிந்து கொள்ளவோ நம் நாயகனுக்கு சொல்லியா தர வேண்டும்? அவன் சொன்னது எல்லாவற்றையும் கற்பனையில் காட்சிப்படுத்தி போதையோடு வெறுப்பையும் ஏற்றுக்கொண்டான். தன்னவள் மீது தீராத கோபத்தோடு இவன் செய்ய போகும் வதைகளை தாங்குவாளா பிரதீக்ஷா? சந்தேகத்தில் தோய்ந்த கத்தியாய் காதலியின் உயிரோடு உணர்வையும் ஒரு சேர கொன்றிட வீடு நோக்கி பயணித்தான் அவளை தேடி. இங்கு குளித்து வந்தவள் தலையை கூட உலர்த்தாமல் வீடு முழுவதும் அவனை தேடி அலைந்து வெளியே சென்று இருப்பது தெரிய வர, ஈரமான முடியிலிருந்து துளித்துளியாய் நீர் வடிய வாசலில் பார்வை பதித்து தன்னவனுக்காக காத்திருப்போடு அங்கேயே அமர்ந்து விட்டாள் பிரதீக்ஷா. அவளை கொன்று போட்டுவிடும் கோபத்தில் வந்தவன் போதையில் நிலை தடுமாற்றம் கொண்டு கால்கள் பின்னி பிணைந்து நடையிட்டான். தள்ளாடி நடந்து வருவதை பார்த்து தான் செய்ததுதான் சரி என சமாதானமானார் வயதில் மட்டும் பெரியவரான சிறிய மனிதர். வீடு முழுவதும் அவனை தேடி கலைத்தவள் காதலன் வருவது கண்டதும் வேகமாக நடந்து தடுமாறி விழப்போனவனை தாங்கி பிடித்து நிற்க, பார்த்து நில்லுங்க, என்ன பழகம் இது? காலையிலே குடிக்கிறது? அக்கறையாக அவன் முகத்தை வருட போன கைகளை உதறியவன் ஈரம் சொட்டும் கூந்தலை வலது கையில் பற்றி முகத்திற்கு நீராய் இழுத்து பார்வையால் எடை போட்டு துரோகியாய் தன் முன் நிறுத்தி கேட்டான் கேள்வி அவளிடம். ஏன் இப்படி துரோகம் பண்ணடி? உறுத்தலையா? மேலும் மேலும் பிடியை இருக்கிற கண்ணீரை வந்து விட்டது. வேதனையில் அவள் முகம் சுரக்க புருவம் இமை மீது படும்படி வழியில் தடித்தாள் பிரதி. வலிக்குது, விடுங்க
இரு கைகளால் போராடும் அவன் பிடியை தளர்த்த முடியாமல் வழியில் கெஞ்சினாள் பிரதி. வலிக்குது, விடுங்க என்று கத்தியதும் பிடியை தளர்த்தியவன், வலிக்குதா என்றான் எகத்தாளமாக. நகைத்து, குடியின் பக்க விளைவு இது என்று நினைத்து கொண்டு, இந்த அளவுக்கு குடிச்சா உடம்பு என்ன ஆகும்? அக்கறையோடு கேட்டாள். பாசமாக கேட்டவளை பார்த்து சத்தமாய் சிரித்தவன், பா என்ன நடிப்பு, குடிக்காதீங்க, உடம்பு என்ன ஆகும், அக்கறை தாங்களடி, என்ன நடிப்பு, நாடகம் நடத்தாதடி. பிரதீக்ஷா, உன் அப்பன் பேரு ஏதோ சேர்த்து சொல்லுவியே, அவன் கோடி கோடியா பணம் வச்சுட்டு போன திமுரு, நான் பிச்சைக்காரனா சொல்லுடி என்றவன் கர்ஜனையோடு அவளிடம் அடியெடுத்து வைக்க காதலன் தீயென நெருங்க தானாய் அவள் கால்கள் பின்னோக்கி சென்றது. தாழ்வு மனப்பான்மையால் இப்படியெல்லாம் யோசிக்கிறார் போல என நினைத்து பின்னால் நகர்ந்தவள் சுவரில் உடல் பதித்து மேலே நகர முடியாமல் அப்படியே நின்றாள். பணம் இல்லாதவன் மேல காதல் வராதா? என்ன பிடிக்கலையா? நானாவா வந்தேன்? நீதானடி வந்த, காதலிக்கிறத கம்பி கட்டுன, என் உயிர் அது இதுன்னு அளந்த, இப்ப கசந்துட்டனா சொல்லுடி. சில நிமிட அமைதியுடன் இடைவெளி விட்டவன் வன்மையை தொடர்ந்தான். அழகான பணக்காரனை தான் பிடிக்குமா? உண்மையா காதலிச்சேன், உன் கூட வாழ சாக கூட துணிஞ்சேன். ஏண்டி, ஏன் எனக்கு துரோகம் பண்ண? ஓங்கிவிட்ட அறையில் நிலை குலைந்து கீழே விழுந்தாள் காதலி இரக்கமில்லாமல். வலிக்குதாடி? எனக்கும் அப்படிதான் வலிக்குது. இப்ப சொல்ற, எனக்கு நீ வேணாம். அதாண்டி கடவுளை நம்ம கல்யாணத்தை நடக்க விடல, தப்பிச்சிட்டேன் என அவன் வாயால் சொன்னதை கேட்டதும் துடித்தாள். தப்பித்தேன் என்ற வார்த்தை காதல் கொண்டவளை உடைத்திட கண்ணீர் வரிகள் கண்ணம் வழிய வலியோடு அவன் முகம் பார்க்க, அதற்கு மேல், நடிக்காதடி, இப்படி அழுது நடிச்சுதான் என் வாழ்க்கையவே கெடுத்த, இன்னும் நம்ப வச்சு கழுத்து அறுக்கணுமா? வீடே அதிர அவன் கத்திய சத்தம் கேட்டு வாட்ச்மேன் தாத்தா ஓடி உள்ளே வர வியர்த்து கொட்டியது அவருக்கு. என்னப்பா ரவுடி மாதிரி வந்து அராஜகம் பண்ற? மேடம் யாருன்னு தெரியுமா? மேடமை பத்தி நல்லா தெரியுமே, ஓல்டு மேன். உன் பாஷையில சொல்லணும்னா என்ன மாதிரி பிச்சைக்காரனை காதலிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்துவாங்க. விளக்கு பிடிக்கிற காவல்காரனுக்கு தெரியாததா மேடம் எப்படின்னு? வயதானவரை பிரீத் அவமதிப்பது பிடிக்காமல், பிரீத் உங்க கோபத்தை எல்லாம் ஏன் மேல காட்டுங்க, வயசானவங்கள மரியாதை இல்லாம பேசுறீங்க கடிந்து கொண்டாள். ஐயோயோ சாரி, பெரியவகிட்ட அப்படி பேசுனது தப்புதான், காலை காட்டுங்க, மொத்தமா விழுந்துக்கிற. நாக்கை துருத்தி மடித்து கடித்தவன், தாத்தா சரியான சில்லற புத்தி, ஆனா பெரிய ஆளு. செருப்பு வாங்க வக்கில்லாதவன் பிரதீக்ஷா ஆதிகேசவன் மேடம காதலிக்க தகுதி இருக்கான்னு கேட்ட பெரிய மனுஷன். ஆமா, செருப்பால கூட ஸ்டேட்டஸ் வருமா சொல்லுடி? இல்ல என்னை கலட்டி விட இந்த கிழவனை இப்படி பேச சொன்னியா? ஸ்டேட்டஸ் பாக்குறியாடி என்கிட்ட? இல்லைங்க, இப்படியெல்லாம் இவங்க பேசுனது எனக்கு தெரியாது. நான் ஸ்டேட்டஸ் மேலே தொடர முடியாமல் கண்ணீரோடு மறுப்பாய் தலை அசைத்திட, எல்லாருக்கும் நிழலா இருந்தவண்டி, எனக்காக நான் வாழ்ந்ததே இல்லை. உன்னதானடி என் நிழலா உயிரா நினைச்ச, நீயுமே என்னை ஏமாத்திட்டியடி. வேகமாய் தலையில் அடித்துக்கொள்ள பொறுக்காது இழந்து தடுக்க வந்தவளை பார்வையால் எரித்தவன், திடீர்னு என் மேல வந்த அளவில்லாத காதல் 1 மாச பிரிவை கூட தாக்கு பிடிக்கல. அப்போ சந்தேக பார்வையில் கொன்றான் பிரதியை. பவித்ரா என் காதல வேண்டாம்னு சொன்னப்போ அவ மேல எனக்கு கோபமோ வெறுப்போ வரல. நான் தகுதி இல்லாதவன், அவளை மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க அதிர்ஷ்டம் இல்லாதவன் நானு அப்படின்னு மட்டும்தான் இப்ப வர நினைக்கிறேன். நீயுமே நேரடியாவே என்ன வேணாம்னு சொல்லி இருக்கலாம்ல. எனக்கு நீ செட் ஆக மாட்ட, நாம விலகிடலாம்னு நீ சொல்லி இருந்தாலாவது உன் மேல வெறுப்பு வராம இருந்திருக்கும். யார் காதலுக்கும் தகுதி இல்லாதவனே என் மனசு ஆறி இருக்கும். என் இடத்த இன்னொருத்தனுக்கு தர எப்படி உன்னால முடிஞ்சது? போன மாசம் வரை என்ன காதலிச்ச, இந்த மாசம் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ண போற. இந்த வீட்டு முதலாளின்னு சொல்லி இருக்க. என்னை இந்த பெரியவர் யார்டா நீ உள்ள போகக்கூடாதுன்னு நாயை துரத்துற மாதிரி விரட்டும் போது அந்த சாரை காக்க வைக்காம சகல மரியாதையோட உடனே உள்ள அனுப்ப ஆர்டர் போட்டிருக்கீங்க மேடம். அவன் கூட தினமும் நைட்டெல்லாம் பொறுக்க முடியாமல் ஆ என மதம் பிடித்தவனாய் அலறி கோபமடங்காமல் சுவற்றில் கையை மடக்கி வெறி தீரும் வரை ஓங்கி குத்தியவன் குருதியில் கை நனைந்து வழிய பேச்சை மேலும் தொடர்ந்தான். நான் கிட்டவன் தாண்டி. என்ன வேண்டாம்னு விலகின பிறகு இன்னொருத்தர உன் வாழ்க்கைக்குள்ள வர வச்சிருந்தீனா எனக்கு இவ்வளவு வேதனை இருந்திருக்காது. அதுலயும் காலையில ஒண்ணு நடந்ததே நமக்குள்ள. நேத்து அவன், இன்னைக்கு நானு, அப்போ நாளைக்கு யாரு என்று கேள்வியாக புருவத்தை வளைக்க கூசி போனது அவள் உடல். இதுவரை ஏதோ போதையில் வளருவதை நினைத்தவள் ஏதோ சதி நடந்து இருப்பதை கணித்தாள். யாரோ இப்படி சொல்லி நம்ப வைத்து இருப்பார் என புரிந்தவளின் பொறுமையை சோதிக்க ஆரம்பித்தான். அசிங்கமான வார்த்தைகளை நாக்கூசாமல் பேசி, துணியை மாத்திர மாதிரி, துணியை மாத்திரத்துக்கு பேர் என்ன தெரியுமா? நான் போதலையாடி உனக்கு, தினமும் வெரைட்டியா என முடியும் முன் அவன் கண்ணம் அதிர்ந்தது பிரதிவிட்ட அறையில்.
எத்தனை வார்த்தைகள் தான் அவளும் பொறுப்பாள்? மரியாதை கெட்டுடும் பிரேத், கோபமாக எச்சரிக்கை செய்தாள் பிரதி. நாற்காலியை காலால் எட்டி உதைத்து தள்ளியவன் கோபத்தில் கொந்தளித்தான். நீ தப்பு பண்ணிட்டு என்ன அடிக்கிறியாடி? நிதானம் இல்லாமல் அவள் கண், காது, கழுத்து, கன்னம் என்று கூட பார்க்காமல் அவன் கை இலக்கே இல்லாமல் கைப்போன வீச்சில் முரட்டுத்தனமாய் அறை விழுந்தது. அவனை காதலித்த பாவிக்கு சுதாரிக்க நொடி நேரம் தராமல் விலாசை அறையில் நிலை தடுமாறி டைனிங் டேபிள் மீது அரை மயக்கத்தில் காதலித்தவள் அடி தாங்காமல் சரிந்து விழ ஆத்திரம் குறையாமல் வெறி பிடித்தவனைப் போல டைனிங் டேபிளின் மீது உள்ள திரையை வெறியோடு இழுத்து எரிய அதில் அடுக்கப்பட்டு இருந்த பிங்கான் பொருட்கள் மொத்தமாக தரையில் விழுந்து சரியும் சத்தத்தோடு மயங்கி கிடந்தவள் தலையை தாங்கிய திரையை அரக்கன் தன் கையின் பலம் திரட்டி அழுத்தம் கொடுத்து உருவிட படாரென நெற்றி அந்த தேக்கு டைனிங் டேபிளில் மோதியது. சிறு கீரலோடு ரத்தம் கசிய ஏதோ அசம்பாவிதம் நடக்கப் போவதாய் மூளை எச்சரிக்கை செய்தது. தலையை உயர்த்தி ஹாலில் மாட்டப்பட்டு இருந்த தாய் தந்தையின் முகத்தை பார்த்து கண்ணீர் விட்டவள், உங்க கூடவே பேசாம என்ன அழைச்சிட்டு போயிருந்திருக்கலாம் என்று குறைப்பட்டு கொண்டாள். பெத்தவங்க இல்லாத பிள்ளைங்க வாழ்க்கை நரகம். நீங்க இருந்திருந்தா இப்படியெல்லாம் என்ன பிரீத் அசிங்கமா பேச விட்டு இருப்பீங்களாப்பா என்று மானசீகமாக தந்தையிடம் கேட்டு கதறி அழுக ஆரம்பித்தாள். பிரதீக்ஷா ஆதிகேசவன். அவள் செய்த துரோகத்தால் வந்த கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் நின்றவன் கைக்கு நேராக மேசையில் கத்தி கண்ணில் பட, இந்த காதல் கதையை இன்றோடு முடித்துவிடலாம் என கத்தியை கையில் எடுத்தவன் சட்டைக்கு மேலே கூர்முனையை நெஞ்சில் நெய்வி பிரதியின் அருகில் கொண்டு வர நடப்பதையெல்லாம் பேய் அறிந்தது போல பார்த்து நடுங்கிக் கொண்டிருந்த பெரியவர், இனிமேல் தாமதித்தால் ஏதாவது விபரீதம் நடந்துவிடும் என்று பாதுகாவலர்களை அழைக்கலாம் என்று நகர பார்வையால் எச்சரித்து கை காட்டி அடக்கி தடுத்து நிறுத்தியவள் சொல்லாமல் சொன்னாள், என்னை கொல்லக்கூட உரிமை உள்ளவன் என் காதலன் என்று. பாதுகாவலர்கள் 4 பேர் சேர்ந்தால் அடித்து கொன்று விடுவார்கள். தன்னை மனதாலும் உடலாலும் வதைத்தும் தாயாக தாங்கி நிற்கிறாள் கொல்ல வரும் காதலனை. தன்னால் தான் இத்தனையும் நடக்கிறது என்ற குற்ற உணர்வு நெஞ்சத்தில் சுருக்கிட்டது போல வலித்தது கிழவனுக்கு. அரக்கனாகி நிற்பவனை தடுக்கக்கூட அவருக்கு தைரியம் இல்லை. தன்னையும் சேர்த்து கொன்று விடுவான் என்ற பயம் எமனாக நிற்பவனை கண்டு உயிர் பயம் ஆண்டு அனுபவித்து நரை தொட்டு நிற்பவருக்கே உயிர் வெள்ளமாக இருக்கும் போது சலனம் இல்லாமல் சாவை எதிர்கொண்டு அசைவில்லாமல் நிற்பவர்களின் காதல் பிரமிப்பவே தந்தது. பொய்யாய்தான் தான் சொன்ன கதைகள் ஒரு பெண்ணின் உயிரை காவு வாங்குவதை பார்த்து நொந்தவரால் கண்ணீர்தான் விட முடிந்தது. மிருகனை தடுக்கவும் முடியாது, விசுவாசத்திற்காக போராடி சாகவும் முடியாது. வயதான ஆணுக்கு இருக்கும் சுயநலம், நடக்கப் போகும் கொலையை சாட்சியாக வேடிக்கை மட்டும் பார்த்தார். கடினப்பட்டு மேசையின் விளிம்பில் கை ஒன்று எழுந்து நின்றவள் வெளியில் பயமோ உயிருக்கு இறைஞ்சி துளி சலனம் கூட இல்லை. இழைக்காமல் பார்வையில் அவனை நிறைத்தவள், உன் சந்தேகத்தால் தினமும் சாகரத்துக்கு ஒரே தடவையா மொத்தமா செத்துறது நிம்மதிதான். தீர்க்கமாக அவள் பார்வை சொல்லாமல் சொன்னது. துரோகம் செய்தவளுக்கு தண்டனை மரணம்தான் என நினைத்தவன் கைகளில் உள்ள ஆயுதம் ரத்தத்தோடு அவள் உயிரையும் குடிக்க பாய்ந்திட அவளுக்கு ஒரே ஒரு வருத்தம்தான், உயிர் போவதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. என்றைக்குமே தான் ஒழுக்கமானவள், துளிக்கூட தன்னவனுக்கு துரோகம் செய்யாதவள் என்ற உண்மை மட்டும் இவனுக்கு தெரியவே கூடாது. துரோகம் இழைத்தவளாகவே சாவுக்கு பிறகும் வெறுக்கட்டும், பரவாயில்லை. உண்மை கடைசி வரை தெரியாமல் இருக்க வேண்டும். அப்படி தெரிந்தால் உயிரோடு இருக்க மாட்டான் தன் காதலன். இந்த தப்பானவள் பிம்பம் போகவே வேண்டாம் என்று இல்லாத இறைவனை வேண்டியவள் வயிற்றில் கத்தி இறங்க குருதியோடு கண்ணீரும் வடிய குத்துவதற்காக அவள் அருகில் நின்றவனின் செவியை அடைந்தது அவளின் கடைசி வார்த்தை. கொன்றாலும் என் காதல் தீராதடா என்று கண்ணீரோடு வழியில் உதடுகள் நடுங்க உதிர்த்தாள் காதலை. ஐ லவ் யூ பிரீத்.